Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. இந்த அனுஷ வைபவம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பொழுதுமே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னன்னா, அன்றைய நாள் முழுதும் பெரிவாளை நம்ம சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது. ஏன்னா காலையில் 7 மணிலேருந்தே ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு விடுறது. கணபதி ஹோமம், ஆவகந்தி ஹோமம், அதை தொடர்ந்து விசேஷ அலங்காரங்கள், அபிஷேகங்கள், ஆராதனைகள்லாம் நடக்கிறது. வயிறு ரொம்ப நம்மளுக்கு மகாபிரசாதமும் கிடைக்கிறது. அதை தொடர்ந்து ஒரு சின்ன பிரேக்கு, திருப்பி 4:30க்கெல்லாம் விஷ்ணு சஹஸ்ர பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், அதை தொடர்ந்து கச்சேரிகள், பிரவச்சனங்கள் அப்படின்னு பெரிவா அற்புதமாக மாதம் ஒரு முறை இந்த அனுஷ வைபவத்தை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸுடன் இணைந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தேன்னா மாமா சொல்லுவா, பெரிவா செலக்ட் பண்ணுவா யார் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சரணாலயத்தில் அப்படின்பா. ஸோ டுடே வி ஹாவ் சௌமியா அபிஷேக். I share your name, Soumya. ஸோ என்னுடைய பேரும் சௌமியா, அவனும் சௌமியா அபிஷேக். ஸோ எத்தனையோ பிரவச்சனங்கள் பண்ணிட்டு இருக்கா. 1000க்கும் மேலே பிரவச்சனம் பண்ணியிருக்கா இதுவரையும். She has made discourses, more than 1000 of them, not just in the country, abroad as well. நிறைய இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கா. எப்படி இதில் ஆசை வந்தது அப்படின்ற ஒரு கொஷின் எனக்கு வந்தது. எப்படி இந்த குழந்தைக்கு இதில் ஆசை வந்தது? ஏன்னா நம்ம வயசு ஒத்தவாலே வந்து கேட்கணுன்னாலே நம்மளுக்கு டயர்ட் ஆகிடுது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஏதோ நம்மளுக்கு மனசு இதுக்குள்ளே வேறு எதுலையோ போயிடுது. வி லூஸ் அவர் செல்ஸ். பட் இந்த குழந்தைக்கு பிரவச்சனம் பண்ணணுங்கிற ஐடியா எப்படி வந்தது, எப்படி அந்த ஆர்வம் வந்தது அப்படின்னு சொன்னது, அதுவும் ஒரு குரு அருள் தான். என்ன படிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா BE எலக்ட்ரானிக்ஸ் பண்ணியிருக்கா, எம்பெடட் சிஸ்டமில் MTech பண்ணியிருக்கா. பகவான் அதெல்லாம் எடுத்து அவருடைய பக்தியை எம்பெட் பண்ணிட்டா அவர்கிட்ட. ஸோ எம்பெடட் சிஸ்டம்ஸ் தான். ஆனால் என்ன பண்ணிட்டா, MTech இன் எம்பெடட் சிஸ்டம்ஸை மாற்றி MTech இன் குரு அருள் அப்படின்னு போட்டு சுவாமி அதை எம்பெடட் பண்ணிட்டார் குழந்தைக்கு. அதிலிருந்து அனுகிரகமாக குருக்களை பற்றி குறிப்பாக பிரவச்சனம் பண்ணுறேன். ஏன்னா குரு அனுகிரகம்ங்கிறது வந்து யார் அதெல்லாம் அனுபவிக்கிறாளோ அவளுக்கு வந்து, எனக்கு இப்போ என்னைய பர்சனலாக கேட்டேன்னா, எனக்கு நான் சுவாமியை நாமஸ்மரணம் பண்ணுறதை விட குரு தான் நாமஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த குருவாக இருக்கலாம், ஆனால் மனசில் சதா அந்த குரு மேலே ஒரு அதீதமான பிரேமை யாரை பார்த்தாலும். அந்த மாதிரி அந்த குரு பிரேமையிலையும் குரு அருளையும் அனுபவித்த அந்த குழந்தை இன்னைக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் அவள் ஷேர் பண்ணிட்டா. அதை ஷீஸ் கோயிங் டு ஷேர் வித் அஸ். இன்னைக்கு எப்படி பெரிவா அனுகிரகமாக இது கிடச்சிது அப்படிங்கிறதையும் அவள் ஷீஸ் கோயிங் டு ஷேர் வித் அஸ். ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயமும் மாமா சொல்லுவா, என்னைக்கு நீ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அவருடைய அனுகிரகம் நினைக்கிறியோ அன்னைக்கு நீ பக்தியில் போயின்னு இருக்க, குருவோட பக்தியில் போயின்னு இருக்கேன்னு அர்த்தம். இது கிடைச்சா அனுகிரகம், அது கிடைக்கலன்னா அனுகிரகம் இல்லை, வேற ஏதோ நினச்சது நடக்கலைன்னா அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே அவருடைய அனுகிரகம் தான் அப்படின்ற ஒரு மனோபாவத்துக்கு நம்மளை இட்டு செல்ல போக முடிஞ்சதுன்னா அதுதான் பெஸ்ட் அருள். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பல விஷயங்களை சௌமியா கவர் பண்ண போகிறா. குறிப்பாக இன்னைக்கு மாமா சொன்ன விஷயம் என்னென்னா, பிகாஸ் ஷீ பிலாங்ஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நம்மள மாதிரி எங்களோட ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன், ஷீஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நியூ ஜென்ரேஷன். மாமா சொன்னால் எப்படி பெரியவா வந்து இத்தனை சந்ததிகள் கடந்தும் இத்தனை ஜென்ரேஷன்ஸும் தாண்டி இன்றைக்கும் எல்லாருக்கும் பெரியவா மேலே ஆசையாக இருக்குது. அவர் 100 வயது தாண்டி இருந்தார், அது இல்லை, நம்மளுக்கும் பல ஆண்டுகள் தாண்டியும் பெரியவா மேலே இன்னைக்கு சின்ன குழந்தைகள் கூட ஒரு குழந்தை வந்து பாடிட்டு போச்சு பெரியவாளை பார்த்து. ஸோ அந்த குழந்தை பாடுவான், அவன் என்ன ஜென்ரேஷன். ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் தாண்டியும் எப்படி பெரியவா வந்து ஒரு ஜெகத்குருவாக இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் சௌமியா அன்னைக்கு ஷி கோயிங் டு டச் அண்ட் டாக் அபவுட் இட். மாமா வந்து அவருடைய பூர்ண அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணி உனக்கு தர மேலே மேலே நிறைய செய்யணும் சௌமியா அபிஷேக். அண்ட் ஓவர் டு யூ பெரியவா சர்மா. கூடியிருக்கும் அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் என் பணிவார்ந்த நமஸ்காரங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கறது அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன், அதற்கு பதில் அங்கேருந்து வந்துடும். இப்போ
பெரியவா சார்ந்து பேசுறது கடைசி தாத்தா வரைக்கும் கேட்கணும். அப்போ தாத்தா என்னோட டார்கெட். அப்போ முதல் ரோலேருந்து கடைசி ரோ வரைக்கும் கேட்கறதுனா ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர. கீழே இருக்கிற பெரியவாக்கு கேட்டாச்சு. இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்காரு, அவருக்கும் கேட்கணும் இன்னும் சத்தமா. ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர ஓரிக்கை சங்கர. இதுதான் பக்தி. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ பரமானந்தமான ஒரு வைபவம். எத்தனையோ சொற்பொழிவுகள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்கா. ஒன்றும் அப்படியே முத்து முத்தா இருக்கும். அது என்னைக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது. ஒன்றும் ஒரு பெரும் பாக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பாக்கியத்தை இன்னைக்கு எங்களுக்கு அளித்தமைக்காக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கும் எஸ்பெஷலி முரளி சார் அவர்களுக்கும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குருவை பார்க்கணும் அப்படின்னு நம்ப நினைச்சா பத்தாது. இப்போ சரணாலயத்துக்கு வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணா வர முடியுமா அப்படின்னா சத்தியமா முடியாது. காஞ்சிபுரம் போகணும்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா போயிடலாமா? கார் இருக்கு, டாக்ஸி இருக்கு, எல்லாம் ஆடி கார் வச்சிருக்கலாம், பென்ஸ் கார் வச்சிருக்கலாம், BMW வச்சிருக்கலாம். போக முடியுமா? முடியாது. எப்போ முடியும் அப்படின்னா அவர் மனசு வைக்கணும். இன்னைக்கு இவாளை இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு பெரியவா மனசு வச்சுட்டானா எங்கேயோ டெல்லியில இருக்கிறவாளையும் காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு வந்துருவார். காஞ்சிபுரம் மடத்துக்கு பக்கத்துல இருக்கிற தெருவை ஒரு மாமியை பார்க்க கூடாதுன்னு பெரியவா நினைச்சிட்டா வரவிட மாட்டார். இது நம்ம எல்லாரும் அனுபவிச்ச விஷயம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா பெரியவாளுக்கு கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து, எப்படி பெரியவா சர்வ வியாபி சர்வாந்தர் யாமின்னு சொல்றோமோ, ஜிஆர் மாமாவும் அதே மாதிரிதான். அவர் இங்கே பிசிக்கலா இல்லை, ஆனா பேசுறது என்ன எல்லாமே அவருக்கு தெரியும். எங்க இருந்தாலும் அவருக்கு என்னோட கோடான கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து, உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு இந்த ஆதரவு தரதுக்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, இன்னைக்கு பெரியவாளை பத்தி பேசணும் அப்படின்னா தலைப்பு, அற்புதமான தலைப்பு கொடுத்தா. என்ன தலைப்பு? மகா பெரியவா தலைமுறைகள் தாண்டிய ஜெகத்குரு. உண்மையா அப்படின்னு கேள்வி வரும். இங்க மகா பெரியவாளை பத்தி நான் சொல்றது எப்படி இருக்குன்னா, திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்குற மாதிரி உங்ககிட்ட நான் சொல்றது. ஏன்னா நீங்க எல்லாரும் மகா பெரியவான்ற கடல்ல நீந்தி அந்த ஆழத்திலேருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுவா. உங்களுடைய வயசு, உங்க வயசை கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப ரொம்ப சின்னவ. அதனால உங்ககிட்ட சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை சில விஷயங்கள் தெரியாம இருந்தா சொல்லலாமே அப்படின்ற ஒரு ஆசை, அவ்வளவுதான். மகா பெரியவா அப்படின்றவர் நிறைய பேர் இருக்கு. தெய்வத்தின் குரல், நடமாடும் தெய்வம், சேஜ் ஆஃப் காஞ்சி, குழந்தைகளால் போற்றப்படும் உமாச்சி தாத்தா அப்படின்றவரை பத்தி தான் இன்னைக்கு இந்த குழந்தையும் சரி நானும் சரி பெரியவா எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறோம், பேச போறோம். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு ரொம்ப அழகா பார்த்த யூடியூப்ல போட்டிருந்தேன், கீதை சம்பந்தப்பட்டு வந்தது. பகவத்கீதையில ரொம்ப அழகா கிருஷ்ண பரமாத்மா எதற்காக எப்போ அவதரிப்பார்னு சொல்லியிருக்கார். எப்போ? யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதர்மம் அப்படின்னு ஒரு விஷயம் தலை தூக்கி நிற்கும் பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் அவதரிப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்ப அழகா கீதையில சொல்லிட்டார். உண்மை, சத்தியம். அதர்மம் நம்ம சும்மா எடுத்துக்கலாமே. கொரோனா அப்படின்ற ஒரு வியாதி, பேர் தெரியாத வியாதி, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியாது, யாரை அட்டாக் பண்ணித்துன்னு தெரியாது.
பணக்காரனை நான் அட்டாக் பண்ண மாட்டேன்னு கொரோனா சொல்லித்தா? நீ பணக்காரனா இருக்கியே உன்கிட்ட நான் வரமாட்டேன் கொரோனா சொல்லித்தா? நீ ஏழை அதனால உன்கிட்ட வருவேன்னு சொல்லித்தா? இல்ல. உண்மை என்ன அப்படின்னா, பக்தி பக்தி பக்தின்னு சதா சர்வ காலமும் பெரியவாளோட நாமத்தை சொல்ற யாரையும் அந்த வியாதி எந்த கஷ்டமும் படுத்தல அப்படின்றது சத்தியம். அதற்காக வியாதி வந்து போனவா கஷ்டப்படுத்தியிருக்கா, அவ தப்பானவாளா அப்படின்னா அப்படியும் கிடையாது. அது கர்ம வினை. கர்ம வினை அப்படின்றதுல இருந்து யாராவது ஒருத்தர் தப்பிக்க முடியுமா? இல்ல. பெரியவாளுக்கு முன்னாடி பணக்காரன் ஏழை இந்த பேதபாவமே கிடையாது. பெரியவா கிட்ட நம்ம வேண்டிக்க வேண்டிய ஒரே விஷயம், பெரியவா சதா சர்வகாலமும் உங்களோட நாமத்தையே சொல்லின்னு இருக்கிற இந்த ஏழைய எப்படியாவது அந்த கருணை உள்ள பார்வையோட பார்த்தா போரும்பா, அவ்வளவுதான் கேட்கிறோம். எனக்கு இது வேணும் அது வேணும், மாளிகை வேணும், வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வேண்டாம், எதுவுமே வேண்டாம். மனிதனுக்கு பிரச்சனையே இல்லை எனில் கடவுளுக்கு அர்ச்சனையே இல்லை. ஒத்துக்கிறீங்களா? இங்க பிரச்சனை இல்லாம யாரா வருவேளா? என்ன உட்பட நான் யாரையும் சொல்ல, என்னதான் சொல்லிக்கிறேன். யாரோ போவோமா கோயிலுக்கு, அர்ச்சனை 30 ரூபா 50 ரூபான்னு கட்ட சொல்றா, கட்டுவோமா? இல்ல. பூ வாங்கி தருவோமா? இல்ல. ஏன் கோயிலுக்கு போறோம்? பிரச்சனைன்றது மனுஷனை ஆட்டி படைக்கிறது. எல்லாருக்கும் குழந்தைகள்ல இருந்து பிரச்சனை இருக்குங்க. இப்போ அதுக்கு மார்க் வாங்குறது பிரச்சனை, ஸ்கூலுக்கு போகணும்ன்றது பிரச்சனை, தினம் தினம் அழுவான் ஸ்கூலுக்கு போறதுக்கு, அது பிரச்சனை. அப்போ கொஞ்சம் பெருசானா என்ன, கல்யாணம் ஒரு பிரச்சனை, திருமணம் ஆயிடுத்துனா குழந்தை பிறக்கலன்னா கல்யாணமாயி 1 மாசம் கூட ஆயிருக்காரு, விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்பா, அது பிரச்சனை. அடுத்தது குழந்தை பிறந்தா, என்னம்மா குழந்தை இன்னும் பேசவே இல்லையா, அடுத்த பிரச்சனை. பேசினா என்னம்மா குழந்தை ஸ்கூலுக்கு போலியா, அடுத்த பிரச்சனை. ஓ இந்த ஸ்கூல் தானா, எவ்வளவோ ஸ்கூல் இருக்கே அங்கெல்லாம் கிடைக்கலையோ, அது அடுத்த பிரச்சனை. ஸ்கூலுக்கு போனா பக்கத்து வீட்டு மாமி சொல்ல, பார் அவ பையன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் பார், நீ வாங்கினியா? எல்லா அம்மாக்களுக்கும் குழந்தை கிருஷ்ணன் மாதிரி இருக்கணும், ஆனா அம்மா யசோதை மாதிரி இருக்காளா? இல்ல, போட்டு அடி. அப்போ இப்படி எல்லாம் இருந்தா மறுபடியும் இதே சைக்கிள் போயிட்டே இருந்தா வாழ்க்கையில எங்க சந்தோஷம் இருக்கு? சந்தோஷம் ஒண்ணு விட்டுடுறோம். சின்னவாலேருந்து பெரியவா வரைக்கும் சந்தோஷம்ன்றத இவ்வளோ ஒரு சும்மா ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சுன்னு இவ்வளவுதான் சந்தோஷம் நினைக்கிறோம். இல்ல, இந்த உண்மையான எந்த எண்ணமும் இல்லாத ஒரு சந்தோஷம் எங்க கிடைக்கும் அப்படின்னா கடவுளை வணங்கும் பொழுது. இப்போ நீங்க இங்க எல்லாரும் இருக்கே, ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு கவலை நம்ம மனசுக்குள்ள வந்ததா? வரவே வராது. அது பகவான் முன்னாடி இருக்கும் பொழுது அந்த ஆனந்தம் சொல்றதுக்கு அனுபவிச்சாதான் தெரியும். அது சொல்றது வாய் வார்த்தையால சொல்லவே முடியாது. எப்படி கிருஷ்ணன் அதர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் தலை தூக்கி நிற்கும் பொழுது தர்மம் ஒன்னத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு அவதரித்தாரோ, அதே மாதிரி கலியுகத்தில் மனிதர்களை பக்தர்களை காத்து ரட்சிக்க வேண்டும்ன்ற ஒரே நோக்கத்தோட அவதரித்தவர் தான் நம் காஞ்சி மகா பெரியவா. எந்த பந்தாவும் இருந்ததில்லை தன்னுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமா நான் பண்ணிட்டேன் தெரியாதா, காலர் தூக்கிட்டு போவோம். சின்ன விஷயம் பண்ணிட்டா நான் தான் பண்ணேன், இதே நடக்கலைன்னா பெரியவா எவ்வளோ வேண்டின நீங்க பண்ணேலா? இல்லை, பண்ணிட்டா என் சொந்த உழைப்புல நான் சாதிச்சேன்னு நம்ம காலர் தூக்கி விட்டுப்போம், இல்லைன்னா அவர் மேல பாரத்தை போட்டுடுறோம். அப்போ எந்த விதமான பந்தாவும் இல்லாம தனக்குன்னு இவா புகழணும் அப்படின்னு அவர் நினைச்சதே கிடையாது. ஒரு மனிதன் மனிதனாக எப்படி வாழ வேண்டும்னு வாழ்ந்தே காட்டிய மகான் காஞ்சி மகா பெரியவா. அவர்கிட்டேருந்து நம்ம கத்துக்கணும். ஒரு சாதாரண மனுஷன் நம்மெல்லாம். அப்போ இவ்வளோ நம்ம தலை தூக்கி ஆணவம் அகங்காரம் காமம் குரோதை லோபம் மோகம் ஆசை பொறாமை அகங்காரம் இத்தனை இருக்கே ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள. இது எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண மனிதன் எப்படி வாழணும்னு அவர்கிட்டேருந்து கத்துக்கணும். அதுதான் கலியுகத்துல பக்தர்களை காத்து ரட்சிக்கிறதுக்காக அவதரித்தவர் காஞ்சி மகான். சரி, கலியுகத்துல மகான் வந்தாச்சு, யாரு எப்படி கோவில் கட்ட முடியும்? சும்மா கோவில் கட்டுறது அப்படின்றது சாதாரணமா? கோவிலுக்கு போறதே சாதாரணம் இல்லை. அப்படிங்கும் பொழுது கோவில் கற்றவா இப்போ இந்த சரணாலயத்தை அமைச்சிருக்கா, இதற்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கும் அப்படின்றது
உழைப்பு அப்படின்றதோட எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னா யாரால கட்ட முடியும் அப்படின்றதையும் அதே கிருஷ்ண பரமாத்மா அதே பகவத்கீதையில சொல்லியிருக்கார். எதுல? மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டித் மாம் வேதி தத்வதா. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு, சஹஸ்ரம்னா என்ன? 1000. கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லலாம். ஏன்னா எனக்கு பொதுவாக இண்டோர் ப்ரோக்ராம்னாலே ஒரு பயம் உண்டு. இந்த திருப்பூர்ல இந்த மாதிரி ஒரு இண்டோர் ப்ரோக்ராம் கூட்டின்னு போயிட்டா, ஜே 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 ஜேன்னு கூட்டம், முழுக்க முழுக்க கூட்டம். எல்லாம் முதல் ரோலேருந்து கடைசி ரோல அந்த தாத்தா உட்காந்துருக்கா பாருங்க. அந்த மாதிரி வயசான பாட்டி ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தா. அப்ப நான் கேட்டேன், முதல் ரோலேருந்து கடைசி ரோ வரைக்கும் கேட்கறதா பாட்டி, கேட்கறதா அப்படின்னு. அப்ப எல்லாரு கையிலையும் பாயசம் கொடுத்துருந்தா, எல்லாரும் குடிச்சுட்டு இருந்தா. சரி, அவளுக்கு ஒரு பிரேக் இருக்கட்டுமேன்னு கேட்டேன், பாட்டி நான் பேசுறது கேட்கறதா, நல்லா இருந்ததா அப்படின்னு. ஆஹா பிரமாதமா அப்படின்னா. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டா, நம்ம சொற்பொழி பாட்டி முதற்கொண்டு கேட்கிறாளே, என்ன இன்னும் கொஞ்சம் சூடு இருந்தா பரவாயில்ல அப்படின்னா. என்னடா பாட்டி சூடு? ஓ அப்பதான் இந்த மக்குக்கு புரிஞ்சுது, ஓ சொற்பொழிவுக்கு சொல்லல, பாட்டி பாயசத்துக்கு சொன்னான்னு. நல்ல வேலை சௌமியா மேடம் சொல்லிட்டா, கீழே பிரசாதம் சாப்பிட்டுட்டு மேலே வாங்கணுன்னே என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால எல்லாரும் சந்தோஷமா பதில் சொல்ல. ஏன்னா நீங்க யாரும் தூங்க மாட்டேன் எனக்கு தெரியும். அதனால கேட்டா நீங்க சந்தோஷமா பதில் சொல்ல. நிறைய கேள்வி பதில் இன்னைக்கு, அப்பதான் நம்மளுக்கும் வாய்ஸ் ரெஸ்ட் இருக்கும். அப்போ சஹஸ்ரம் அப்படின்னா 1000, விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம். அப்ப இந்த சஹஸ்ரம் அப்படின்னா 1000. அப்போ மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு, 1000 மனிதர்கள் இருக்கும் பொழுது, மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்வதா. இதோட லிங்க் அடுத்ததுல கொடுத்திருக்கார். பூமிரா போனலோ வாயுஹு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இத்தீயம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன? ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்காளே, எல்லாருனாலையும் கோவில் கட்ட முடியறதா? இல்ல. யாரு இந்த அகங்காரம் ஆணவம் எதுவுமே இல்லாம பெரியவா 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 பெரியவான்னு சதா சர்வ காலமும் அவரோட எண்ணத்திலேயே அவரோட நாமத்தையே சொல்லின்னு இருக்காளோ, அந்த 1000 மனிதர்களை ஒருத்தரை அப்படி குருவியோட காலில் நூல் கட்டி இழுக்கிற மாதிரி பெரியவா இழுப்பார். அந்த மாதிரி ஒரு குருவிதான் இன்னைக்கு நம்மளுக்கு பல பல விஷயங்கள் கட்டி அற்புதமான இந்த சரணாலயத்தை கொடுத்தார். வேற யாரும் இல்லை, நம்மளுடைய ஜிஆர் மாமா. அவர் ஒரு மகான். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த கோவிலை நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா? எஸ்பெஷலி எப்படி இந்த கோவிலுக்கு என்ன முடியறதோ, இந்த தட்சிணை கொடுக்கும் பொழுது நீங்க பார்த்திருக்கலாம், உண்டியல்ல போடும் பொழுது யாரையும் சொல்லலை, என்ன சொல்லிக்கிறேன், உண்டியல்ல காசு போடும்போது நம்ம கை பார்த்தேன்னா அலை பாயும் பர்சுக்குள்ள. எதுக்கு? 100 ரூபா இருக்கும், 500 ரூபா இருக்கும், 200 ரூபாய் இருக்கும், 50 ரூபாய் இருக்கும். ஆனா சில்லறைக்கு கை போகும். கொடுக்கறது சுவாமி, திருப்பியும் அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. யாரையும் சொல்ல, என்னதான் சொல்லிக்கிறேன், நானும் அப்படி இருந்தவள் தான். அப்போ நம்மளுக்கு கொட்டி கொட்டி எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு கொடுக்குற மகானுக்கு இந்தாங்கோ பெரியவான்னு கொடுக்குற அந்த மனசு இல்லையே. பெரியவா அந்த நல்ல மனசை முதல்ல நம்மளுக்கு கொடுத்தா போறோம். ஒரு அடி அவரை நோக்கி வச்சுட்டா மித்த 1000 அடியோ 1,00,000 அடியோ அவர் வருவார். எதுவுமே கேட்க வேண்டாம். ஏன்? மனிதர்கள் கேட்டா நம்ம தகுதிக்கு கேட்போம், அவர்கிட்ட கேட்கலன்னா அவர் அவருடைய தகுதிக்கு நம்மளுக்கு கொடுப்பார். அப்ப கேட்கணுமா வேண்டாமான்னு நம்ம தான் முடிவு பண்ண. நம்ம நினைச்சுப்போம். இப்ப மாமி யோசிப்பா, எனக்கு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் கொடுத்துரு பெரியவா. பெரியவா யோசிச்சிருப்பார் 4 பெட்ரூம் கொடுக்கலான்னு. நம்மளே கேட்டதை குறைச்சிக்கலாமா? குறைச்சிக்க கூடாது, விட்டுடுங்க. அவருக்கு தெரியும் கொடுக்கணுமா வேண்டாமான்னு அவரு முடிவு பண்ணிக்கிட்டோம். ஒன்னே ஒண்ணு, அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னா அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு சின்ன கை குழந்தை எடுத்துக்கோங்களேன், அந்த கை குழந்தை இப்ப தூக்கி மேல போடுங்க, அது கலகல கலகலன்னு சிரிச்சுட்டு கீழே விழும். எந்த நம்பிக்கை? அம்மாவுடைய கரங்கள் குழந்தைய பிடிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்குன்னு குழந்தைக்கு தெரியும். இதே நம்மள போட்டா எல்லா கெட்ட வார்த்தையும் வந்துடும். சென்னையில இருந்து அதை பத்தி பேசவே வேண்டாம், அத்தனை கெட்ட வார்த்தையும் வரும். ஏண்டா அறிவில்லையாடா, முட்டாளா, என்னடா லிஸ்டே வந்துடும், பெரிய பேப்பர் அப்படியே வரும். அப்போ
அந்த நம்பிக்கை அவர் மேல எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு எப்படி அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணுமோ அந்த நம்பிக்கை அவர் மேல ஒரு தலைமுறைக்கும் இருக்கணும் அப்படின்றது நம்ம தான் சொல்லி தரணும். இப்போ எங்களோட பாட்டி தாத்தா சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இவா கிட்ட நீ பாருடா, மெர்சல் பாருடா, நீ படம் பாருடா அப்படின்னா இந்த குழந்தை படத்துல தான் இருக்கும். பெரியவாளை தினம் நமஸ்காரம் பண்ணுடா, ஸ்லோகம் சொல்லுடா அப்படின்னா தான் குழந்தைகளுக்கு தெரியும். அப்போ நம்ம நினைச்சுக்கிறோம் பெரியவாளுக்கு இவ்வளவுதான் தெரியும். இந்த காலத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏஐ அப்படின்னு ஒன்று ஆட்டி படைக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனுஷன் பேசவே மாட்டான், ஆனால் அவன் பேசுகிற மாதிரி வீடியோ வரும். அவன் எங்கேயோ போயிருக்க மாட்டான், ஆடுற மாதிரி வீடியோ வரும். அப்போ உலகம் எங்கே இருக்கு? அப்போ அடுத்தது யோசிப்போம், குழந்தைகிட்ட சொல்லுவோம், பெரியவாள் நமஸ்காரம் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போடா. ஆமாம், பெரியவாளுக்கு கஷ்டம் தெரியுமா? இன்ஜினியரிங் படிக்கிறேன், அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொடுத்ததே அவரு தான். அப்போ அவருக்கு தெரியாதா? அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்? இந்த மாதிரி தான் ஒரு நபர் காஞ்சி மடத்துக்கு போயிருக்கார். பெரியவாளுக்கு என்ன தெரியும்? சரி, அவர்கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுத்து பார்ப்போமே, அவருக்கு என்ன தெரியும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் நேரா காஞ்சி மடத்துக்கு போயிருக்கார். பெரியவா, உங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள். நமஸ்காரம்டா, வா வா அப்படின்ற. அவருக்கு தெரியும் எதற்காக வந்திருக்கார், என்ன பேச போறார், என்ன கேட்க போறார். ஆனா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒரு சித்து விளையாட்டு பண்றவர் அவர் மட்டுமே. சொல்லுப்பா அப்படின்னாரா. பெரியவாளை இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், பெரியவா அனுமதிச்சா நான் எடுப்பேன். தாராளமா எடுப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாதுப்பா, தெரிஞ்சதுன்னா நான் சொல்றேன். ஆனா எப்படிப்பா இது எழுதிப்ப? பெரியவா டேப் ரெக்கார்டர்ல. ஓ, டேப் ரெக்கார்டர்லையா? சரிப்பா சரி, அதெல்லாம் யாருப்பா கண்டுபிடிச்சா தெரியலையே அப்படின்றார். பெரியவா டேப் ரெக்கார்டரா? அது கண்டுபிடிச்சது அவர் பேரு ஃப்ளூமர் அப்படின்னு சொல்லுவா, ஃப்ரிட்ஸ் ஃப்ளூமர் அப்படின்னு சொல்லுவா பெரியவா. ஓ அப்படியாப்பா, நமக்கு அந்த பேரெல்லாம் தெரியாதுப்பா, ஆனா எனக்கு தெரிஞ்சு டேப் ரெக்கார்டர் அவரு கண்டுபிடிக்கலையே அப்படின்னு பெரியவா சொல்லுவா. அவர் கண்டுபிடிக்கலையா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு மனசுக்குள்ள யோசிக்கிறார். கேட்க முடியாது, கடவுள்கிட்ட போய் கேட்க முடியுமா? இல்லைன்னா அடிப்பாருன்னு தெரியும். ஆனால் மனசுக்குள்ள யோசிக்கிறார், ஃப்ரிட்ஸ் ஃப்ளூமர் தானே கண்டுபிடிச்சார், நமக்கு தெரியுமே. அப்படி இருக்கும் பொழுது பெரியவா என்ன இவர் கண்டுபிடிக்கிறா, இல்லை இவர் இல்லைன்னு சொல்றாரு, எப்படி இது பெரியவா சொல்றார் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார் இந்த பத்திரிகையாளர். பெரியவா அப்ப இவரு கண்டுபிடிக்கல அப்படின்னா யாரு பெரியவா கண்டுபிடிச்சா அப்படின்னு இந்த பத்திரிகையாளர் கேட்கிறார். உடனே பெரியவா சொன்னாலாம், ஓ சரிப்பா, இந்த டேப் ரெக்கார்டர் இப்போ கண்டுபிடிச்சிருக்கா, சரி நீ சொன்ன மாதிரி இவரே கண்டுபிடிச்சதா இருக்கட்டும். ஆனா அப்போ குருக்ஷேத்திரம் நடக்கும் பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மன் அம்பு படுக்கையிலிருந்து சொன்னானேப்பா, அப்போ ஃப்ரிட்ஸ் ஃப்ளூமரா கண்டுபிடிச்சா டேப் ரெக்கார்டர்? உங்க ஃப்ரிட்ஸ் ஃப்ளூமரோட டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு போனேலா? வாயே துறக்கல. பதில் இல்லை அப்படின்னா சைலண்ட் ஆயிடுவோம். அப்போ பெரியவா அப்போ ரெக்கார்ட் பண்ணது எனக்கும் தெரியாதுப்பா, தெரிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். பெரியவா சொல்லுங்கோ, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பெரியவா சொல்றார், பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்து 1000 நாமாக்கள் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அதெல்லாம் 1000 நாமாக்கள் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான். ஹே பீஷ்மர் அம்பு படுக்கையில இருந்து 1000 நாமாக்கள் சொன்னாரேடா, ஒருத்தரும் அதை ரெக்கார்ட் பண்ணலையேன்னு பேசிக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர். வீட்டுல சண்டை நடந்தாலே ஒன்றும் புரியாது, தலைக்கால் புரியாது, பாத்திரம் அங்கேருந்து இங்கே எகிரி குதிக்கும். அதுவும் மாமியார் மருமகள் சண்டை கேட்கவே வேண்டாம். என் மாமியார் வந்திருக்கா, ஆனா எனக்கும் அவளுக்கு சண்டையே வராது. அப்போ ஆத்துக்குள்ளேயே சண்டை தாங்க முடியறது இல்லை. அம்மாக்கும் குழந்தைக்கும் கணவன் மனைவி சண்டை தாங்கவே முடியாது. அப்போ இத்தனை சண்டைகள் இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள என்ன நடக்கிறதுனே யாருக்கும் புரியாது. அப்பேற்பட்ட குருக்ஷேத்திரம் போர் நடக்கும் பொழுது பீஷ்மர் அம்பு படுக்கையில் சொன்ன 1000 நாமாக்கள் யாரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பா? அப்போ இது மகாபெரிவா கேட்டா அந்த பத்திரிகையாளர் கிட்ட, அப்போ இது யாருப்பா ரெக்கார்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா அந்த இடத்துல நேரா யுதிஷ்டிரர் கேட்கிறார், கிருஷ்ணா அந்த பீஷ்மர் சொன்ன 1000 நாமாக்கள் நீ ஏதாவது தர முடியுமா கிருஷ்ணா அப்படின்னு யுதிஷ்டிரர் கேட்டாராம். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், 1000 நாமா எனக்கு அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டார். என்ன கிருஷ்ணா தெரியாதுன்னு சொல்லிட்டியே, சரி வேற யார்கிட்டயாவது போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி
பக்கத்துல போய் கேட்குறார், நீ எழுதினியாடா, நீ எழுதினியா? ஒருத்தரும் நான் எழுதல நான் எழுதல நான் எழுதலன்னு சொல்லிவிட்டா. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடியல அப்படின் பொழுது யார்கிட்ட போவோம்? அவர்கிட்ட. முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில போராடு, முடியலையா அவர்கிட்ட தான், வேற வழி இல்லையே. நேரா கிருஷ்ணர்கிட்ட போயிட்டா. கிருஷ்ணா, இல்லைன்னு சொல்லாதப்பா, நீ தான் தரணும். அப்ப கிருஷ்ணர் கேட்டாராம், ஏன் இப்ப சொன்னது அப்ப சொல்லியிருக்கிறது? திரௌபதிக்கு எப்ப கிருஷ்ணர் போனா? கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம்னு கையேந்தி சரணாகதி அடையும் பொழுதுதான் திரௌபதிக்கு உதவி பண்ண போனார். சரணாகத்தினா என்ன? ஸ்லோகத்துல சொல்றோம், காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீ நாராயணாயேதி சமர்ப்பயாமி. காயேன வாச்சா, வாக்கால, உடம்பால, உள்ளத்தால, சரீரத்தால, புத்தியால, அத்தனையாலையும் சரணாகதி அடையணும். பண்ணுவியா பெரியவா? பண்ணுவேளா? மாட்டேலா? இருக்கா இல்லையா? அதுக்கு சரணாகதி பேர் இல்ல. பெரியவா பண்ணுவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை, எந்த ராஜா எங்க போனாலும் எனக்கு இவர் இருக்கார், அது சரணாகதி. அப்போ கிருஷ்ணர் கேட்கிறார், திரௌபதி என்கிட்ட சரணடையும் பொழுதுதானே நான் அவளை காப்பாத்தினேன், நீ என்கிட்ட என்ன கேட்ட? கிருஷ்ணா 1000 நாமாக்கள் தருவேளா மாட்டேலா அப்படின்னு கேட்டதுனால நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ கேட்கிறல்ல, நீ தான் கிருஷ்ணா கொடுக்கணும்னு கேட்டப்பார், இப்போ நான் சொல்றேன், நான் உனக்கு தரேன் அப்படின்னார். என்ன கிருஷ்ணா இப்படி எல்லாம் விளையாடுறியே? விளையாடலப்பா, கேட்டதுக்கு பதில் சொன்னேன் அப்படின்னார். சரி கிருஷ்ணா, அந்த 1000 நாமாக்கள் கொடுங்கோ அப்படின்னாராம். கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நான் தரவே வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தனே அந்த 1000 நாமாக்களையும் தர முடியும். எப்படி கிருஷ்ணா தர முடியும் 1000 நாமாக்களையும்? நீ போய் சகாதேவன் கிட்ட போய் கேளு. சகாதேவன் கழுத்துல போட்டுருக்கிற ஸ்படிகம் அந்த ஒரு நாமாவையும் சொல்லும் அப்படின்னாராம். உடனே சகாதேவன் அந்த பீஷ்மர் அமர்ந்திருந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே அந்த ஸ்படிகம் ஒரு நாமாவையும் அப்படியே கொடுத்துதான். அது பியோர் ஸ்படிகம். இன்னைக்கு நிறைய ஸ்படிக மாலைன்னு ஏமாத்துறா, 60 ரூபா 100 ரூபா 200 ரூபா. அது பியோர் ஸ்படிகம் இல்லை. உடனே நான் தேய்ச்சமா எனக்கு எதுவும் கேட்கல நம்ம சொல்லக்கூடாது, அது ஒரிஜினல் ஸ்படிகம். அப்போ இந்த இடத்துல பெரியவா நிறுத்துறார். இப்ப நீ சொல்லுப்பா, முதல் டேப் ரெக்கார்டர் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னாராம். பத்திரிகையாளர் ஆடி போயிட்டார். அப்போ முதல் டேப் ரெக்கார்டர் ஸ்படிகம் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோன்னே இப்ப பெரியவா சொல்றார், இப்ப நீ கேளுப்பா, உன்னோட இன்டர்வியூக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அப்போ அவர் சொன்னாராம், பெரியவா உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு இந்த எளியவனுக்கு தகுதியே இல்லை, நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சுன்னு வந்து எனக்கு ஒரு அற்புதமான பாடம் கத்து கொடுத்துட்டேலே பெரியவா, இது போரும் அப்படின்னு நேரா மடத்துலேருந்து வெளியில வரார். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே தெரியும், எல்லாமே சாதிக்கலாம், எல்லாமே சாதிக்கலாம், சாதிக்கிறதுக்கு வழியும் பெரியவா கொடுத்துட்டு போயிருக்கா. இது நீங்க எந்த மகான் எடுத்துட்டாலும் சரி, காஞ்சி மகா பெரியவர் எடுத்துக்கோங்க, ராகவேந்திர சுவாமி எடுத்துக்கோங்க, ரமண மகரிஷி எடுத்துக்கோங்க, யோகிராம் சுரத்குமார் எடுத்துக்கோங்க, சாய்பாபா எடுத்துக்கோங்க, ஞானானந்தர் எடுத்துக்கோங்க, அத்தனை மகான்களும் சொன்ன ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம சரணாலயத்துல என்ன சொன்னோம்? எல்லாரும் முடிச்சோன்னே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. இதுதான் மகா பெரியவா சொன்னா, தினம் தினம் ராமநாமம் சொல்லுடா அப்படின்னாரு. எதற்காக? அவர் சொன்னா ஒரு காரணம் இருக்கும். அவரு போய் ஏன் பெரியவா சொன்னேள் அப்படின்னு கேட்க முடியாது, சொன்னா கேளு. ஆனா காரணம் இல்லாம மகான்கள் சொல்ல மாட்டா. அதற்கு காரணம் என்ன? இது நம்ம இப்ப யோசிக்கிறோம், அந்த காலத்துல எல்லாரும் யோசிச்சாச்சு. பெரியவா நீங்க சித்தி அடைஞ்சுட்டேள் அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க பின்பற்றணும், வேற வழி இல்லை. நீங்க ராமநாமத்தை சொல்லணும்னு சொல்றீங்களே, எதற்காக? பெரியவா நாமத்தையே சொல்லிட்டு போயிடலாமே, எதற்கு ராமநாமம்? ராமநாமத்துக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டா அப்படின்னா உடனே கேட்கிறார் ஒருத்தர், பெரியவா இந்த ராமநாமம் எங்கேந்து வந்தது? யாராவது சொல்ல முடியுமா? ராமநாமம் எங்கேந்து வந்தது? எல்லாரும் பேசிக்கிறா ஒருத்தருக்கு ஒருத்தர், ராமநாமம் ராமான்லேருந்து வந்தது. அப்படி கிடையாது அப்படிங்கிறார். அப்போ இந்த ராமநாமம் எங்கேந்து வந்தது அப்படின்றதற்கு அற்புதமான ஒரு சம்பவம் இருக்கு. நம்மள மாதிரி மகாஜனங்கள், தேவர்கள், அசுரர்கள் எல்லாரும் நேரா பிரம்மா கிட்ட போறா. பிரம்மா கிட்ட போய் ஒரு முறையிடுறா. என்னன்னா, ராமாயணத்தில் இருக்கிற 100 கோடி மந்திரம் எனக்கு தான் சொந்தம்னு மகாஜனங்கள் சொல்றா, அதையே தேவர்கள் சொல்றா, அதையே அசுரர்கள் சொல்றா.
அப்புறம் பிரம்மா கேட்டார், என்னடா அந்த 100 கோடி எனக்கு வேணும், நீயும் சொல்ற, தேவர்களும் சொல்ற, அசுரர்களும் சொல்றா, நான் யாருக்கு தரது? என்னால் இது பண்ண முடியாதுப்பா, நீ நேரா விஷ்ணு கிட்ட போ. நான் ஏதோ படைக்கிறேன்னா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னா அவ்வளவுதான், நீ விஷ்ணு கிட்ட போய் கேட்டுக்கோ. நேரா விஷ்ணு பகவான் கிட்ட போயாச்சு. மகாஜனங்கள், தேவர்கள், அசுரர்கள் எல்லாரும் சொல்ல, விஷ்ணு பகவானே, ராமாயணத்தில் இருக்கிற 100 கோடி எழுத்துக்கள் இருக்கும், அது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு மகாஜனங்கள் சொல்ல, அதையே தேவர்கள் சொல்ல, அசுரர்களும் அதையே சொல்றா. இல்ல இல்ல விஷ்ணு பகவானே, இவ்வளவு பாவம் பண்றோமே அசுரர்களான நாங்க, அதனால எங்களுக்கு தான் இந்த 100 கோடி சொந்தம். விஷ்ணு பார்த்தார், ஏன்பா தேமேன்னு சங்கு சக்கரத்தை வச்சுட்டு இருக்கேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்கோ, பரமேஸ்வரன் கிட்ட போயிடுங்க, என்ன ஆளை விட்டா போறோம், அடுத்த ஆளை எப்படி வேணாலும் புடுங்கிக்கோ, அவ்வளவுதான். நேரா சிவபெருமான் கிட்ட போயாச்சு. அதே மகாஜனங்கள், அதே தேவர்கள், அதே அசுரர்கள், சிவபெருமானே, பரமேஸ்வரா, இந்த ராமாயணத்தில் இருக்கிற 100 கோடி எங்களுக்கு தான் சொந்தம்னு மகாஜனங்கள் சொல்ல, அதே தேவர்கள் சொல்ல, அதே அசுரர்கள் சொல்ல, சிவபெருமான் பார்த்தா, இப்ப நான் என்னடா பண்ணணும், எப்படியாவது பிரிச்சு கொடுங்கோ, பரமேஸ்வரனான நீங்க பேதபாவம் பார்க்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், அதனால இந்த 100 கோடியை பிரிச்சு கொடுத்துட்டா நல்லா இருக்கும் பரமேஸ்வரான்னு சொல்லி பரமேஸ்வரன் அந்த இடத்துல கணக்கு டீச்சராகவே மாறிவிட்டார். எப்படின்னா 100 கோடியை 3ஆ பிரிக்கிறார். எப்படி? 30 கோடி 30 கோடி 30 கோடி. பாக்கி இங்க எல்லாரும் பதில் சொல்லணும். 100 கோடியை 3ஆ பிரிக்கிறார். 30 கோடி 30 கோடி 30 கோடி. பாக்கி 10 கோடி. 10 கோடியை 3ஆ பிரிக்கிறார். 3 கோடி 3 கோடி 3 கோடி. பாக்கி 1 கோடி. 1 கோடியை 3ஆ பிரிக்கிறார். 30 லட்சம் 30 லட்சம் 30 லட்சம். பாக்கி 10 லட்சம். 10 லட்சம் 3ஆ பிரிக்கிறார். 3 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம். பாக்கி 1 லட்சம் 3ஆ பிரிக்கிறார். 30,000 30,000 30,000. பாக்கி 10,000 3ஆ பிரிக்கிறார். 3,000 3,000 3,000. பாக்கி கணக்குல ஸ்ட்ராங்கா இருக்கே. 1000 3ஆ பிரிக்கிறார். 300 300 300. பாக்கி 100 3ஆ பிரிக்கிறார். 30 30 30. பாக்கி 10 3ஆ பிரிக்கிறார். 3 3 3. பாக்கி 1 சத்தமா வருது. 1 அப்படின்னு. பரமேஸ்வரா அந்த 1 கொடுத்துடுங்கோளே. பரமேஸ்வரன் கேட்கிறார், ஏண்டா 100 கோடியிலேந்து பிரிச்சுன்னு வந்தேன், அந்த 1ஐயும் கேட்கிறேளே, இதெல்லாம் தகுமா? இது எப்படின்னா பக்கத்தாத்துல போய் கேட்போம், மாமி உங்க ஆத்துல கரண்ட் இருக்கா? இல்லடி காலையிலேருந்து இல்லை. அப்பாடா, ஏன் எங்க ஆத்துல இல்லை, உங்க ஆத்துலயும் இருக்கக்கூடாது, நம்ம ஆத்துல வரணும் இல்லை, அதெல்லாம் அடுத்தது. மாமி உங்க பையன் பாஸ் ஆயிட்டானா? இல்லடி ஃபெயில் ஆயிட்டான். அப்பாடா, என் பையனும் ஃபெயில். அப்போ அடுத்தவா நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் ஊறி போயிடுத்து மனிதர்களுக்குள்ள கலியுகத்துல. அந்த மாதிரி பெரிய இப்போ நேராக கேட்குறா, பரமேஸ்வரா இந்த பெரியவர்கள் எல்லாம் கேட்குறா, மகாஜனங்கள் தேவர்கள் அசுரர்கள், பரமேஸ்வரா அந்த 1 அதையும் பிரிச்சு கொடுத்துருங்கோளே அப்படின்னு பரமேஸ்வரன் கிட்ட கேட்குறா. பரமேஸ்வரன் பாவம் கேட்டதெல்லாம் கொடுப்பார். இவரும் அப்படிதான் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனாலும் திட்டுவோம், போ பெரியவா நீங்க கொடுக்கறதே இல்லை அப்படின்னு ஆசையா திட்டுவோம், அதையும் வாங்கிப்பார். அந்த மாதிரி பரமேஸ்வரன் கிட்ட சொல்றா, சிவபெருமானே அந்த 1ஐயும் பிரிச்சு கொடுத்துருங்கோளே அப்படின்னு. சிவபெருமான் சொல்றா, இவ்வளோ நீங்க கேட்டதுனால என்கிட்ட இருக்கிற இந்த 1 அனுஷ்டுப் சந்தஸை சேர்ந்தது. அனுஷ்டுப் சந்தஸ்னா நம்ம சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே வனமாலி கதீஷாங்கி. இதுதான் அனுஷ்டுப் சந்தஸ். கூட்டினேன்னா 32 அக்ஷரங்கள் வரும். உடனே சிவபெருமானே அந்த 32ஐயும் பிரிச்சு கொடுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே, சரிடா என்கிட்ட இருக்கிற இந்த 1 அனுஷ்டுப் சந்தஸை சேர்ந்தது, அதனால அதையும் 3ஆ பிரிச்சு கொடுக்குறேன்னு 32 3ஆ பிரிச்சு கொடுக்குறார். 10 10 10. பாக்கி சிவபெருமானே அந்த 2 கொடுங்கோளே. டே வேண்டாம், இவ்வளோ 100 கோடியிலேருந்து பிரிச்சேன், 1 வந்தது அனுஷ்டுப் சந்தஸ்னா அதையும் பிரிச்சு கொடுத்தேன், இந்த 2ஐயும் கேட்கறீங்களே, இதெல்லாம் தகுமா? சிவபெருமானே நீங்க தரலன்னா பரவாயில்ல, அது யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லுங்க, அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா அவ நல்லா இருந்துட்டா என்னோட, அதனால இல்லை, எனக்கு சொல்லிடுவோம், முதல்ல யாருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லுங்க, உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அப்ப சிவபெருமான் சொல்றார், இந்த மந்திரம் முதல்ல நான் வச்சுக்க போறேன், இந்த 2 இது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் தரப்போறேன் அப்படின்னு. ஏன் அந்த 2 அவ்வளோ பிரத்யக்ஷமா அவ்வளோ அற்புதமானதா அப்படின்னு கேட்டோடனே சிவபெருமான் சொன்னாராம், இந்த உலகத்தில் இத்தனை பிரிச்சு கொடுத்தேனே, இது எல்லாத்தையும் எல்லாம் சாதிக்கும் சரி, ஆனா இது எல்லாத்துக்கும் மேல
இருக்கக்கூடியதுதான் இந்த 2 எழுத்துக்கள் அப்படின்னாராம். இது சொன்னா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னார் சிவபெருமான். மோட்சம் கிடைக்கும், என்ன வேணும்னாலும் கிடைக்கும். அப்படியா சிவபெருமானே? அப்பேற்பட்ட அந்த 2 எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டோன்னே சிவபெருமான் சொல்றார், அதுதான் ராமா அப்படின்னு. பாருங்கோ, ராமநாமம் எங்கேருந்து கிடைச்சிருக்கு? சிவபெருமானே சொன்ன நாமம் ராமநாமம். அதுதான் மகாபெரிவா சொன்னா, ராமநாமத்தை தினம் தினம் சொல்றவாளுக்கு வீட்டுல கஷ்டமே வராது. இது மகாபெரிவா ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டார். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம், தமிழ் அற்புதமான மொழி. ஏன்? அவர் வந்தாராமே, ராமா வந்துடும். அவர் மார்க்கெட்டுக்கு போறாராமே, ராமா வந்துடும். ராமநாமம் சொல்றது ஈஸி. பெரியவாளுக்கு தெரியும். இந்த கலியுகத்துல டிவி சேனல்ஸ் இருக்கு. முன்னாடி அது வீட்டில் சமைக்க மாட்டா, டிவியில் போய் சமைப்பா, அதுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பா. எல்லாம் தெரியும் பெரியவாளுக்கு. லேடிஸ் டிவி பார்க்கணும், சீரியல் பார்க்கணும். இப்போ ஜென்ஸும் சேர்ந்தாச்சு, அதுலேயும் வயசானவா. காலையில் ஆரம்பிச்சா சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேற்றுறமோ இல்லையோ, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இருந்ததுன்னா தலையில் அடிச்சுன்னு அழுவா. அது பார்க்கறதுக்கு நம்ம வீட்டில் எதுக்கு இப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஓன்னு அழுவா. சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றுமா இல்லை இந்த டிவியை பார்க்கணுமா? பெரியவாளுக்கு தெரியும், லேடிஸ் எல்லாம் பாவம், வீட்டில் இதெல்லாம் பண்ணணும். அதற்காக தான் ஆன்மீக பரீட்சைன்றது கலியுகத்தில் ரொம்ப 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 சுலபமாக கொடுத்துட்டார். நாமஸ்மரணை என்ன? நம்ம சும்மா இப்போ பாடுறோமே, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அவ்வளோ சந்தோஷமா பாடுவோம். பெரியவாளுக்கு அது சந்தோஷம். எனக்கு தெரியலையா, பெரியவா சரணம் பெரியவா சரணம் போறோம், பெரியவா நாமமே போறோம். அப்போ நாமஸ்மரணை பண்ணா அந்த குருவை கெட்டியா பிடிச்சிக்கலான்னு தெரியும். உடனே அவர் கேட்கிறா, அங்க இருக்கிற பக்தர்கள்லாம், பெரியவா ராமநாமம் மோட்சத்தையும் கொடுக்கும்னு சொல்லிட்டா, அதுக்கு ப்ரூஃப்? இந்த கலியுகத்துல அத்தனைக்கு ப்ரூஃப் கேட்போம், ஆமாவா இல்லையா? ஒன்னு சொன்னா ப்ரூஃப் எங்க? அம்மா நான் படிச்சுட்டேன், பார்க்கலாம். 100 மார்க் நான் நீ வாங்குறியான்னு பார்க்கலாம், ப்ரூஃப். அப்போ எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கே, அப்போ அதற்கு ப்ரூஃப் எங்க அப்படின்னா ப்ரூஃப் இருக்கு. இது நம்ம கேட்கல, நாரதரே கேட்டுட்டார். யாருக்கிட்ட? அதே பிரம்மா கிட்ட. பிரம்மதேவரே, ராமநாமம் சொன்னா அந்த எல்லாம் மோட்சம் கிடைக்கும்ன்றா, எல்லாம் கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும்ன்றாலே, அது உண்மையா? பிரம்மா பார்த்தார், இதுக்கு நான் பதில் சொல்லடா, என்ன ஆளை விட்டுடு. ஏற்கனவே பிரிச்சு கொடுக்கறதுக்கு அத்தனை பாடுபட்டாராம் பரமேஸ்வரன். என்ன விட்டுட்டு நீ போய்க்கோப்பா, நேரா சிவபெருமான் தானே கொடுத்தார், அவர்கிட்டயே போய் கேளு. நேரா சிவபெருமான் கிட்ட போறார் நாரதர். நாராயண நாராயண சிவபெருமானே, தாங்கள் அல்லவா ராமநாமத்தை தந்தீர்கள், அதற்கான மகத்துவம் என்னன்னு சொல்லலாமே அப்படின்னு சிவபெருமான் பார்த்தார். கொடுத்ததுக்கே கஷ்டப்பட்டாச்சுப்பா, நீ நேரம் விஷ்ணு கிட்ட போய்க்கோ. எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தார், அதற்கே 1 கொடு, 2 கொடு, 3 கொடு, 4 கொடு அப்படின்னு சண்டை போட்டாச்சு இல்லையா? அப்போ இதெல்லாம் கொடுத்தாச்சுப்பா, நீ விஷ்ணு கிட்ட போய் கேட்டுக்கோ. நேரா விஷ்ணு கிட்ட போறார் நாரதர். விஷ்ணு பகவானே, நாராயண நாராயண, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கேளு அப்படின்னு சொல்றார் பெருமாள். ஒன்றும் இல்லை பெருமாளே, ராமநாமம் சொன்னா எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாளே, அது உண்மையா அப்படின்னு பெருமாள் சொல்றார். ஆமாப்பா, அதற்கு ஒரு ப்ரூஃப் ஏதாவது நீங்க தர முடியுமா? நீங்க அது உண்மையா கண்ணுக்கு நேரம் காமிச்சுட்டேன்னா நான் நம்புவேன். உலகத்துல நான் திரிலோக சஞ்சாரி, எல்லா லோகத்திலையும் போய் சொல்லுவேன், ராமநாமத்துக்கு இத்தனை மகத்துவம் உண்டு, அத்தனை பேரும் ராமநாமம் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஏதாவது காமிக்க முடியுமா? பெருமாள் சொல்றார், நான் காமிக்கிறேன், நான் சொல்றத நீ பண்றியா? பண்றேன் பெருமாளே. அதோ பூமி தெரியறதா நாரதா அப்படின்னு கேட்கிறார். தெரியறது பெருமாளே. அந்த பூமியில ஒரு குட்டி புழு நெளிஞ்சுட்டு இருக்கே, தெரியறதா? தெரியறது பெருமாளே. அந்த புழுவோட காதல போய் ராமான்னு சொல்லிட்டு வா அப்படிங்கிறார். நாரதரும் வைகுண்டத்திலேருந்து குடுகுடுகுடுன்னு ஓடி பூமிக்கு வரார். பெருமாள் சொன்ன மாதிரி அந்த பூமியில புழு நெளிஞ்சுட்டு இருக்கு. புழுவோட காதல போய் நாரதர் ராமான்னு சொன்னார். புழு செத்து போச்சு. ராமநாமத்துக்கு இப்படியா? இவ்வளோவா? ராமநாமம் என்ன? ஏதாவது பெருமாள் தெரியாம சொல்லிட்டாரோ? கேட்போம். நேர குடுகுடுகுடுன்னு வைகுண்டத்துக்கு போறார். பெருமாளே, உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன், கிளாரிஃபிகேஷனுக்கு கேட்டுக்கிறேன். என்னோட கேள்வி புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. என்னாச்சு? இல்லை, புழுவோட காதில் போய் ராமான்னு சொல்ல சொன்னேன், புழு செத்து போச்சு. கவலைப்படாத நாரதா, அதோ பூமி தெரியறதா? தெரியறது பெருமாளே. என்ன?
அங்க ஒரு பொன்னிற பட்டாம்பூச்சி பறந்துன்னு இருக்கே, தெரியறதா? தெரியறது பெருமாளே. அந்த பட்டாம்பூச்சியோட காதுல போய் ராமான்னு சொல்லு அப்படின்றார். சரி அப்படின்னு நேரா நாரதரும் குடுகுடு குடுகுடுன்னு வைகுண்டத்திலேருந்து ஓடி வந்து பூமிக்கு வரார். பெருமாள் சொன்ன மாதிரி அழகான ஒரு பூங்காவனத்துல பொன்னிற பட்டாம்பூச்சி இருக்காம். நாரதரும் ஓடி போறார் குடுகுடுகுடுன்னு. அந்த பட்டாம்பூச்சியோட காதுல போய் ராமான்னு சொல்றார். பட்டாம்பூச்சி செத்து போச்சு. குடுகுடுகுடுன்னு வைகுண்டத்துக்கு போறார். பெருமாளே, மனுஷனா திட்டிருப்போம், ஏயா அறிவில்ல? தெய்வத்தை கேட்க முடியுமா? வாய மூடின்னு இருக்க. மனசுக்குள்ள தெரியாதனமா வந்துட்டேன் அப்படின்னு தலையிலையும் அடிச்சுக்க முடியாது, அது கெட்டது. என்ன பண்றது? பெருமாளே, என்னோட கேள்வி புரிஞ்சுதா? ராமநாமம் சொன்னா என்ன மகத்துவம் தானே கேட்டேன். ஆமாப்பா, எதற்கு கத்துற? மெதுவா பேசு. இல்ல புழுவோட காதுல போய் சொல்ல சொன்னேன், அது செத்து போச்சு. பட்டாம்பூச்சியோட காதுல போய் சொல்ல சொன்னேன், அது செத்து போச்சு. இப்ப என்னதான் பண்ணும்? நாரதா, அதோ பூமி தெரியறதா? தெரியறது பெருமாளே. இப்ப என்ன? அங்க ஒரு பசுமாடு இருக்குல்ல, அந்த மாடு இப்ப குட்டி போடும். அந்த கண்ணுக்குட்டியோட காதுல போய் ராமான்னு சொல்லு. பெருமாளே, முடியாது. ஏன்னா மாடு மேய்க்கிறவன் என்னையே குரு குரு குருன்னு பார்த்து செத்து போயிடுத்துனா நான் செத்துருவேன். அதனால வேண்டாம். பெருமாள் உன்னதமான தெய்வம்னு சொல்லிடுறேன், ராமநாமம் சிறந்த மந்திரம் சொல்லிடுறேன், ஆளை விட்டுடுங்க. இல்லப்பா, பொறுமை இருக்கணும். போய் நேரா அந்த கண்ணுக்குட்டியோட காதல போய் ராமான்னு சொல்லிட்டு வா. அவரும் நேரா வைகுண்டத்திலேருந்து குடுகுடுகுடுன்னு ஓடி வரார். அந்த பூலோகத்துல ரொம்ப அழகான ஒரு பசுமாடு இருக்கு. அந்த பசுமாடும் குட்டி போட்டது. அந்த கண்ணுக்குட்டியோட காதல போய் நாரதர் ராமான்னு சொல்றார். கண்ணுக்குட்டி செத்து போச்சு. குடுகுடுகுடும் தப்பிச்சம் பிடிச்சன் ஓடி வந்துட்டார் நாரதர். ஏன்னா மாடு மேய்க்கிறவன் ஏன்னு வரத்துக்குள்ள இவர் ஓடிட்டார். பெருமாளே, என்ன கேட்டேன்? ராமநாமத்தோட மகத்துவம் கேட்ட என்ன ஆயிருக்கிறது எனக்கு? அதை மாடு மேய்க்கிற என்ன போட்டு தள்ளி இருப்பான். பெருமாளே, நீங்க வேண்டாம், விட்டுடுங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்கோ. பெருமாள் மாதிரி தெய்வம் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். ராமநாமத்தோட மகத்துவம் நீங்க கொடுத்தேலே, ராமநாமம், அது அர்த்தம் எனக்கு புரிஞ்சுடுத்து. அதை தாண்டி எதுவுமே இல்லை. சொன்னா எல்லாருக்கும் என்ன ஆகும்னு தெரியும். அவசரப்படாதேப்பா நாரதா, அதோ பூமி தெரியறதா? பெருமாளே, தெரியறது என்ன? அந்த பூமியில அரண்மனை இருக்கே, தெரியறதா? தெரியறது பெருமாளே. அரண்மனைக்கு இப்ப என்ன? அரண்மனையில ராஜா இருப்பார். ராஜாக்கு இப்ப ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ஆண் குழந்தையோட காதல போய் ராமான்னு சொல்லு. பெருமாளே, என்ன ஆளை விட்டுடுங்கோ. வேண்டாம், விட்டுடுங்கோ ப்ளீஸ், போய்க்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன ஆசை? இப்பேற்பட்ட கேள்வி கேட்ட நான் படுத்திட்டான், இவன் திரும்பி வரக்கூடாதுன்னா போடான்னு சொல்லிதான் நான் போயிருப்பேன். இப்போ அந்த ராஜா என்னை பிடிப்பான், சிறையில போடுவான், அதுதானே உங்களுக்கு ஆசை? இல்லை இல்லை, அவசரப்படாதீங்க நாரதரே, போய் பாருங்கோ, ராமநாமத்தை சொல்லிட்டு வாங்கோ. ஓ, திரும்ப வேற வருவேன்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? சரி சரி, வேற வழி இல்லை, தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா சொன்னது பெருமாள். வேற வழி இல்லாம நேரா வைகுண்டத்திலேருந்து குடுகுடு குடுகுடுன்னு ஓடி வரார். பெருமாள் சொன்ன மாதிரி அந்த அரண்மனையில ராஜா இருக்கார். ராஜாக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. குடுகுடுன்னு அந்த குழந்தையோட காதுல போய் ராமா அப்படின்னு சொல்லி தப்பிச்சேன் பொழிச்சேன் ஓட வரார். ஏன்னா குழந்தைக்கு என்ன ஆகும்னு தெரியும் நாரதருக்கே. அப்ப தப்பிச்சேன் பொழிச்சேன் ஓட வரும் பொழுது அங்க ஒரு குரல் கேட்கறது, நாரதரே சௌக்கியமா? உடனே திரும்பி பார்க்கிறார். யார் அது பேசினது? பார்த்தா பிறந்த குழந்தை பேசித்தான், நாரதரே சௌக்கியமான்னு. உடனே நாரதர் அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறா, கண்ணா, நீ இப்பதான் பிறந்திருக்க, உனக்கு எப்படி நான் தான் நாரதர்னு எப்படி தெரியும்? நீ எப்படி பேசுற? நாரதரே, இன்னைக்கு நான் இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொன்னாராம் இந்த குட்டி குழந்தை. நாரதர் சிரிச்சுக்கிறார். நம்மளால எத்தனை பேர் போனா நம்மளுக்கு தானே தெரியும். இது என்னமோ அப்பாவி குழந்தை இப்ப பிறந்த உடனே பேசுறது, பாவம் நான் தான் என்னமோ அது அது என்னாலதான் இருக்கேன்னு சொல்றது. சொல்லு சொல்லு, நீயாவது சொல்றியே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு, என்னப்பா கண்ணா சொல்ற? நீ சொல்றது புரியலே, என்னாலதான் இருக்கேன்னு சொல்றியே, என்ன அப்படின்னு கேட்டோன்னே அந்த குழந்தை சொல்லித்தான், கடும் பாவம் பண்ணி முதல் பிறவியில ஒரு புழுவா பூமியில நெளிஞ்சுட்டு இருந்த பொழுது என்னோட காதுல ராமான்னு சொல்லி அடுத்த பிறவியில இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவியா பட்டாம்பூச்சியா பிறந்த, அப்பையும் என்னுடைய காதுல ராமான்னு சொல்லி மோட்சம் கொடுத்து மறுபடியும் அதற்கடுத்த பிறவியில இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவி கண்ணுக்குட்டியா பிறந்த, அப்பையும் என்னுடைய காதுல வந்து ராமநாமா சொல்லி 3 முறை ராமா ராமா ராமான்னு சொன்னதுனால இன்னைக்கு எனக்கு இந்த ராஜ பதவி கிடைச்சிருக்கே, அதற்கு காரணம் உங்களுடைய ராமநாமம் தான் அப்படின்னு
அந்த இடத்துல அந்த குழந்தைய சொல்லித்தான். ஆடி போயிட்டார் நாரதர். என்னப்பா சொல்ற? ஆமா நாரதரே, அதுதான் அன்னைக்கே சொல்லிட்டார். பரமேஸ்வரன் சொல்லிட்டார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்க முடியலன்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, அதுலயே வந்துடும் ஸ்ரீராம ராம ராமேதி. 3 முறை ராமா ராமா ராமான்னு சொன்னா மோட்சம் கிடைக்கும். ராஜ பதவி கிடைச்சிருக்குன்னா நம்மளுக்கெல்லாம் வாழ்க்கையில 1000 கஷ்டங்கள் 1000 குறைகள் இருக்கு இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுங்க, ராமநாமம் சொல்லணும். தினம் இவங்கிட்ட சொல்லுவேன், நம்ம வயசு என்னவோ அத்தனை நிமிஷம் ராமநாமம் அப்பதான் சொல்லுவோம், வேற வழி இல்லை. இன்னும் நம்ம தினம் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். அதற்கும் ஒரு எளிய முறை உங்களுக்கு சொல்றேன். டிவி பாருங்கோ, சீரியல் வரும், இன்டர்வல் வரும், மியூட் பண்ணுங்கோ, ராம 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 சொல்லிடலாமா? 108 முறை ஆயிடும். 3 இன்டர்வல் போடுவா. அந்த வில்லி அப்பதான் உள்ள வருவா, அப்படியே போடுவா. அடுத்து தொடரும் போது என்னப்பா ஆசையா பார்த்துன்னு தொடரும் போட்டியே, அவனை திட்டுவோம். அறிவே இல்லை, சீரியல் பார்க்கவே கூடாது, ராம 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 ராமா திட்டுங்கோ. ஜென்ஸ் இது சொன்னோன்னே அத்தனை ஜென்ஸ் வாயிலும் ஒரு புன்னகை இருக்கும். அவ வெளியில கிளம்பும் போதுதான், ஏன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போங்கோளே, உயிரை வாங்குற கிளம்பும் போதுதான் அப்படின்னு திட்டின்னு கொடுப்போம். அவளை எல்லா திட்டுறதே எல்லாம் அதுக்கு ராம 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 திட்டின்ண்டே கொடுங்கோ, ராமநாமம் ஆயிடும். சென்னை டிராஃபிக், பிரேக் போட்டு பக்கத்துல இருக்கிறவனை திட்டி தகாத வார்த்தையை பயன்படுத்தி எல்லாம் வழ்வழ்வழ்வன்னு விடுறதுக்கு ராம 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 நாயிடும். அப்படியே தெரியாம 108 1008 சொல்லிண்டே இருப்போம். நம்மளை அறியாமையே ராமநாமம் வந்துடும். அதுதான் மகாபெரிவா சொன்னா, ராமநாமத்தை தினம் தினம் சொன்னால் மோட்சம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். நீ என்ன வேண்டீங்களோ இன்னிலேருந்து நம்ம எல்லாம், என்னோட முக்காவாசி எல்லாரும் பெரியவா தான், என்னோட இந்த குழந்தை மட்டும்தான் சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாரும் பெரியவா தான். அதை என்ன நான் சின்னது படுத்திக்கிறேன், என் வயசை கம்மி பண்ணிக்கிறேன், வேற எதுவும் இல்லை. அப்போ எல்லாரும் பெரியவா. ஒரு ரிக்வெஸ்ட், உங்க காலில் விழுந்து கேட்குற ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் சேர்ந்து ராமநாம ஜபத்தை ஆரம்பிப்போம். நிறைய பேர் சொல்லின்னு இருப்பேன், சொல்லாம இருந்தா இன்னிலிருந்து ஆரம்பிப்போம். 100% எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷமோ இல்ல அடுத்த அனுஷத்துக்கோ எப்ப கூப்பிடுறான்னு தெரியாது. கூடிய சீக்கிரம் இவா என்ன மறுபடி கூப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா இப்ப உங்க கைத்தட்டலால நீங்க தெரிவிக்கலாம். ஜிஆர் மாமாக்கு கேட்டா போறோம், சௌமியா மேடம் எங்க இருக்கான்னு தெரியல, கேட்டா சந்தோஷம். அடுத்த வாட்டி வரும் பொழுது நிச்சயமா இங்க இருக்கிற ஒருத்தரும் சொல்லுவேன், எனக்கு இந்த காரியம் நடந்தது, இது சத்தியம். இந்த மகாபெரிவா முன்னாடி நம்ம பொய்யே சொல்ல முடியாது. தினம் தினம் ராமநாமம் சொல்லுங்க, அதற்கு அத்தனை ஒரு சக்தி இருக்கு. அப்போ ஏன் மகாபெரிவா தினம் தினம் ராமநாமம் சொல்லணும், இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போகணும்னு ரொம்ப அழகா காமிச்சுட்டார். அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நம்மை ஒரு அற்புதமான விஷயம் கண்டிப்பாக கத்துத்தரணும். என்ன, இப்போ ஒரு ஆத்துலயும் நீங்க பார்த்தேன்னா சாப்பாடு பண்ணி சாப்பிட்றோம், சந்தோஷமா பண்ணி சாப்பிட்றோம். சுவாமிக்கு நெய்வேத்தியம்னு ஒன்று வைக்கிறோம், பாவம் அதுவும் அவர் சாப்பிட்றதில்ல, திரும்பி கொடுத்துட்றார். இருந்தாலும் அவரோட சாக்கில் சொல்லி சக்கரை பொங்கல், பிள்ளையார் சதுர்த்தியான குழக்கட்டை அத்தனையும் இந்த வயிற்றுக்குள்ளதான் போறது, ஆனா வச்சுடுறோம் நெய்வேத்தியம் அப்படின்ற ஒரு பேர்ல. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ நிறைய வந்தாச்சு, எல்லாரும் சோம்பேறித்தனம், நாங்கெல்லாம் சண்டே ஆனா போடுப்பா ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்னு போட்டு சாப்பாடு வாங்கிடுறோம். எல்லாம் சரி, சாப்பாடுக்கு குறைவில்லாம நம்ம ஆத்துல இருக்கு. ஆனா வாழ்க்கையில நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும். நிறைய விதமான தானங்கள் இருக்கு. வஸ்திரத்தை தானம் பண்றது வஸ்திர தானம், ஞானத்தை தானம் பண்ணுவா அதற்கு பேரு ஞான தானம், ஔஷதம் மருந்து தானம் பண்ணுவா அதற்கு பேரு ஔஷத தானம். எல்லாத்துக்கும் மேல தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். ஏன் மகாபெரிவா சொல்லியிருக்கா, அன்னதானத்தோடைய மகத்துவம் என்னன்னா, கோதானம் பண்ணா விசேஷம் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் அது. மகாபெரிவா சொல்லியிருக்கா என்னன்னா, 10 கோதானம் பண்ணா ஒரு விருஷபத்தை தானம் பண்ணதாக சமம், 10 விருஷபத்தை தானம் பண்ணா ஒரு குதிரையை தானம் பண்ணதாக சமம், அந்த மாதிரி 10 குதிரையை தானம் பண்ணால் ஒரு யானையை தானம் பண்ணதாக சமம்,
10 யானையை தானம் பண்ணால் ஒரு யாகம் பண்ணதாக சமம். அந்த மாதிரி 10 யாகங்கள் பண்ணா ஒரு ஹரிபக்தனுக்கு தன்னோட பொண்ணை கன்னிகா தானம் பண்ணி கொடுக்கறதுக்கு சமமா, அதாவது திருமணம். அந்த மாதிரி 10 ஹரிபக்தர்கள் கன்னிகா தானம் பண்ணி கொடுக்கறதுக்கு சமம். ஒருத்தர் அம்மா எனக்கு தண்ணீர் தாகமா இருக்கு, தண்ணீர் தரியா அப்படின்னு கேட்டா அதற்கு சமமா இந்த 10 பேருக்கு கொடுத்தா, அந்த மாதிரி 10 பேருக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்கறதுக்கு சமம் ஒருத்தருக்கு அன்னதானம் அப்படின்னு பண்றது. அப்பனா நீங்க பாருங்க அன்னதானம் எவ்வளவு விசேஷம். தயவு செஞ்சு அன்னதானத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு, நான் எப்பயும் சொல்வேன், முடியறதா நீங்க தர்மம் பண்றவால கெடுக்க வேண்டாம், முடிஞ்சா அள்ளி கொடுங்கோ, முடியலையா கிள்ளி கொடுங்கோ, ஆனா கொடுங்கோ, அவ்வளவுதான். ஒரு வியாழக்கிழமை மகாபெரிவா சொல்லியிருக்காளா, வியாழக்கிழமையில தான் நான் இருக்கேன், வியாழக்கிழமையானா கோவில்ல கூட்டம் தள்ளும், சனிக்கிழமை காத்து வாங்கின்னு இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். அத்தனை நாள்லையும் இவர் படத்துல இல்லை, இவர் சிலையாக இல்லை, இவர் உயிரோடு இருக்கார். நம்பிக்கையோட பெரியவா மேல பாரத்தை போட்டு ஒருத்தருக்கு இன்னிலேருந்து ஆரம்பிங்களே, வாரம் உங்களுடைய சௌரியம் முடிஞ்சா ஒருத்தருக்கு இல்லையா 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துண்டு வாங்கோ. கண்டிப்பா 100க்கு 100 நம்மளுடைய தலைமுறை நல்லா இருக்கும். நம்மளுடைய வீட்டுல நம்ம தலைமுறைக்கு சாப்பாட்டிற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு காஞ்சி மகான் சொல்லியிருக்கார், நான் சொல்லல, இது சத்தியம். நம்ம எதற்காக சம்பாதிக்கிறோம்? எல்லாரும் ஓடுறோம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் உழைக்கிறோம். எதற்காக? சாப்பாடு மட்டும். சாப்பாடு இல்லாம ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரர்கள் பார்த்தால் என்ன பாவம் பண்ணாலோ தெரியாது. அதற்கு தான் நம்ம மூதாதையர் சொல்லுவா, நல்லதே பேசு, நல்லதே கேளு, நல்லதே செய். அந்த காலத்துல பாட்டி சொல்லுவா, கால் அலம்பிண்டு ஆத்துக்குள்ள வாடினா நீ ஒரு லூசு பாட்டி, சும்மா கால் அலம்பு கை அலம்பு. அதுதான் கொரோனா சொல்லித்து. நீம் லீஃப் போட்டு வாட்டர், கீப் தி வாட்டர் அவுட் சைட், புட் த நீம் லீஃப், வாஷ் யூர் லெக்ஸ், கம் இன் சைட். தினம் நியூஸ்ல போட்டா இல்லையா, புட் டர்மரிக், அதுதான் மஞ்சள் பொடின்னு பாட்டி அன்னைக்கே சொல்லிட்டா. அப்போ அன்னைக்கு சொன்னது ஏத்துக்க முடியல, இன்னைக்கு ஓல்டு இஸ் கோல்டு. அதுதான் பெரியவாளும் சொன்னா, முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுக்கலாம். அதற்கு அற்புதமான ஒரு சம்பவம் காஞ்சி மடத்துல நடந்த ஒரு உண்மையான சம்பவம் சொல்லி, தலைமுறைகளை எப்படி ஒரு தலைமுறைக்கு எப்படி இந்த அன்னதானம் பண்றதுன்னு சொல்லித்தரதை பத்தி பேசி, உண்மையாகவே பெரியவா அடுத்த தலைமுறைக்கு பண்ண ஒரு உண்மையான சம்பவம், அதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா 8 மணி வரைக்கும் இருக்கு, அதற்கப்புறம் எல்லாரும் போய் சாப்பிடலாம். இப்போ நம்மள மாதிரி ஒரு பக்தர் பெரியவாளை போய் பார்க்கணும்னு ஆசையோட நேரா காஞ்சி மடத்திற்கு போறார். மடத்துக்கு போகும்பொழுது பெரியவா எல்லாருக்கும் உட்காந்துட்டு உபதேசம் கொடுத்துன்னு இருக்கார், ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார், அக்ஷதை கொடுக்கிறார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இந்த பக்தர் போறார். போனோடனே பெரியவாளை எப்படியாவது பார்க்கணும் அப்படியேன்னு யோசிச்சுட்டு இருக்கார். அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர கூட்டம், நிக்கிறதுக்கு மடத்துல இடம் இல்லை. பார்க்குறார், இந்த கூட்டத்துல நின்று பெரியவாளை பார்க்கணுமா, வேண்டாம், இன்று போய் நாளை வா, அந்த மாதிரி இன்னைக்கு போய் நாளைக்கு வருவோம் அப்படின்னு கிளம்புறார். ஒருவேளை கூட்டம் குறையுமோ அப்படின்னு பார்க்குறார். கூட்டம் குறைஞ்ச மாதிரி தெரியல. சரி நமக்கு பேசாம போயிடலாம், இன்னைக்கு நம்மளுக்கு பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு போயாச்சு. இதுல இந்த இடத்துல நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், திருப்பதி போறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை காஞ்சி மடத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை சரணாலயத்துக்கே வரையில்னு வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி சபரிமலை விரதம் இருந்து கடும் தவம் பண்ணி சபரிமலைக்கு போவா. அங்கேயோ ஐயப்பனை பார்க்க விடுறது 2 செகண்ட். அப்பயும் கண்ணை மூடின்னு சுவாமியே சரணம் ஐயப்பானா பார்க்க போறது ஐயப்பனை. பெருமாள் முழா அங்க போனா திருப்பி ஜருகண்டி ஜருகண்டி ஜருகண்டிம்பா. பெருமாள் முன்னாடி போய் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் வீட்டுல இருந்தே சொல்லாமே, அந்த பார்க்குற 2 நிமிஷத்தையும் கண்ணை மூடிக்கிறோம், பண்ணவே கூடாது. தீபாராதனை காமிக்கும் பொழுது கண்ணை மூடிக்க கூடாதான். இதற்கெல்லாம் பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கா, நமஸ்காரம் பண்றதுக்கு கொடுத்துருக்கார். இதெல்லாம் அடுத்த வாட்டி நான் வரும்பொழுது இதெல்லாம் நான் சொல்றேன். அங்கேருந்து உத்தரவு வந்தாச்சு. உங்களை கைத்தட்டுன்னு சொன்னது கேட்டுடுத்து அவளே கைத்தட்டல் கொடுத்துட்டா, சந்தோஷம். ஏன்னா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு, சும்மா சொல்ல மாட்டா மகான்கள் எல்லாம். அப்போ இவர் யோசிக்கிறார், பெரியவாளை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது, பேசாம இன்னைக்கு போயிட்டு, அந்த பக்தர் யோசிக்கிறார், இன்னைக்கு போயிட்டு நம்ம நாளைக்கு வருவோன்னு கிளம்புறார்.
கிளம்பி போய் ஆத்துக்கு போகணுன்னு யோசிக்கிறார். தப்பு பண்ணிட்டோமோ, கூட்டத்தோட கூட்டமா நின்று நம்ம பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் டூ லேட், தரிசனம் முடிஞ்சாச்சு, ஆத்துக்கு வந்தாச்சு. சரி, கண்டிப்பாக நாளைக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணணும். நேராக போகிறார். காஞ்சி மடத்துக்கு போனால் அவருடைய விதி அன்னைக்கும் பயங்கர கூட்டம். இன்னைக்கும் போலாமா, இன்று போய் நாளை வான்னு இதையே சொல்லிட்டு இருந்தா எப்பதான் பார்க்கறது பெரியவாளை? இன்னைக்கு நின்று வேற வழியே இல்லாமல் பார்த்துடலான்னு பயங்கர கூட்டம், கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறார். பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அவரோட சான்ஸ் வந்தாச்சு. அவர் அடுத்த சான்ஸ், பெரியவா எப்படியாவது அவர் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு காத்துண்டே இருக்கார். மகா பெரியவா அவரை கண்டுக்கு கூட இல்லையாம். எல்லா பக்தர்களையும் ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதை கொடுத்து எல்லாருக்கும் காட்சி தரார். நமஸ்காரம், எல்லாரும் நமஸ்காரம் பண்றா, எல்லாருக்கும் அக்ஷதை கொடுக்கிறார். நமஸ்காரம் மாமா. வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய நம்மளுடைய ஜிஆர் மாமாக்கு நம்ம எல்லாருடைய சார்பிலும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இப்போதான் பேசிட்டு இருந்தோம், அவர் தரிசனம் கிடைக்கிறதே கஷ்டம்னு. இவரோட தரிசனம் கிடைக்கிறதும் கஷ்டம். உண்மையா நான் ஏன்னு சொல்றேன், இவர் மாமா வந்ததுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லணும்னு எனக்கு ஆசை. நான் கண்டிப்பா சொல்லுவேன். மாமாவோட உத்தரவோட பேசுறேன். அப்போ அந்த பக்தர் கூட்டத்துல நிக்கிறார். காஞ்சி மகானோ அந்த பக்தனை கண்டுக்கவே இல்லை. அப்போ கூட இருக்கிறவா எல்லாம் ஸ்ரீமட தொண்டர்கள் சொல்றா, பெரியவா இவர் வந்திருக்கார், எனக்கு தெரியும்டா அப்படின்னு பெரியவா சொல்லிட்டா. அதற்கு மேல எதுவும் பேச முடியாது. உடனே அவரை விட்டுட்டு அடுத்த பின்னாடி இருக்கிறவா எல்லாம் வரா. அவளுக்கு எல்லாம் பெரியவா தரிசனம் கொடுக்குறா, ஆசீர்வாதம் பண்றார், எல்லாம் பண்றார். இவர் உடனே அழ ஆரம்பிச்சுட்டார். வந்த பக்தர் அழ ஆரம்பிச்சுட்டார். எவ்வளோ ஆசையா வந்தேன் பெரியவாளை பார்க்கலான்னு, பெரியவா என்ன பார்க்கவே இல்லை. அழுது என்ன பண்றது, நேத்திக்கு பார்த்துருக்கணும், பண்ணல. சரி இன்னைக்கு பார்க்கலாம்னு இவரும் நின்றுண்டே இருக்கார். ஒண்ணுமே நடக்கல. கடைசி வரைக்கும் நிற்கிறார். பெரியவா தரிசனம் கிடைக்கவே இல்லை, பெரியவாளோட ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. மனம் அப்படியே நொந்து போய் கிளம்புறா. அப்போ இந்த ஸ்ரீமட தொண்டர்கள் எல்லாம் இவர்கிட்ட, இந்த பக்தர்கிட்ட கேட்குறா, நீங்க அழாதீங்கோ, அழறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க கவலையே படாதீங்கோ, கண்டிப்பா பெரியவாளோட மனசு மெழுகோட ஏதாவது சாஃப்டா இருக்கும்னா அதுதான் அவரோட மனசு. நீங்க போய் நாளைக்கு வாங்கோ, கண்டிப்பா சுவாமி காட்சி தருவார், அனுகிரகம் பண்ணுவார், கவலையே படாதீங்கோ. சரி நாளைக்கு வரேன் அப்படின்னு கிளம்பி மறுநாள் வரார். மறுபடியும் அவரோட விதி, பயங்கர கூட்டம் மடத்துல. மறுபடியும் அதே கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறார். பெரியவா எப்படியாவது அனுகிரகம் பண்ணிடுவார் அப்படின்னு கூட்டத்தோட கூட்டமா நிற்கிறார். அடுத்தது அவரோட டேர்ன் வருது, அவரோட சான்ஸ் வருது. பெரியவா அப்படின்னு பார்க்குறார். அவருக்கு பின்னாடி ஒரு மாமி நிற்கிறா. வாங்கோ நல்லா இருக்கேளா அப்படின்னு மறுபடியும் இவரை கண்டுக்கல. இவர் மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டார். என்ன பாவம் பண்ணேனோ, ஏன் பெரியவா நம்மளை இப்படி பண்றாருன்னு தெரியலையே, யாருக்கும் கெடுதல் நம்ம நினைக்கிறதே இல்லையே, ஏன் பெரியவா நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துறான்னு அவர் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டார். மறுபடியும் ஸ்ரீமட தொண்டர்கள் எல்லாம் சொல்றான், பெரியவா எனக்கு தெரியும்டா, நேத்திக்கு சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன், எனக்கு தெரியும். அதுக்கு மேல பேச முடியல. அழுதுண்டே நிற்கிறார். எப்படியாவது பாருங்களேன் பாருங்களேன், பார்க்கல. அவர் பண்ற ஒரு செயலுக்கும் ஒரு காரணம். மறுபடியும் யோசிக்கிறார். எல்லா ஸ்ரீமட தொண்டர்கள் கிட்ட போய், ஏன் உங்க பெரியவா இப்படி பண்றா, அனுகிரகம் கொடுத்தா ஏன் பெரியவா, கொடுக்கல இப்ப உங்க பெரியவா ஆயிட்டா, ஏன் உங்க பெரியவா இப்படி பண்றா, மகா பெரியவான்னு சொல்றோம், மகானுபாவான்னு சொல்றோம், சர்வவியாபின்னு சொல்றோம், சர்வாந்தரியாமின்னு சொல்றோம், என் மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டம் உங்க பெரியவாளுக்கு தெரியாதா, எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படிலாம் சொல்ல முடியாது பெரியவா கிட்ட. யாரு ரெக்கமெண்டேஷன்லயும் பெரியவாளுக்கு ஏழை பணக்காரன் ஒரு பேதபாவமும் கிடையாது, அத்தனை பேரும் ஒண்ணு, நாங்க சொல்ல முடியாது. ஆனா ஸ்ரீமட தொண்டர்களான நாங்க ஒரே ஒரு விஷயம் பண்ண முடியும். அது என்னன்னா, நாளைக்கு காலம்பர வாங்கோ, சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு அப்புறம் அவரை தரிசனம் பண்ணலாம். உங்களை முதல் ரோல நான் உட்காத்தி வைக்கிறேன். மனுஷனால முடிஞ்சது அவ்வளவுதான். முதல் ரோல உட்காத்தி வைக்கிறேன். கண்டிப்பா பெரியவங்களை பார்த்துட்டு தானே அடுத்த வாழை பார்க்கணும், அதனால கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். சரி நான் போயிட்டு வரேன், நீங்க போகாதீங்கோ, இங்கேயே தங்கிடுங்கோ,
தங்கினா அந்த சந்திரமௌலீஸ்வர பூஜை முடிஞ்சு நீங்கள் பெரியவாளை பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஆஹா, இதே பெரும் பாகியமாச்சே அப்படின்னு அங்கே தங்கிடுறார். சந்திரமௌலீஸ்வர பூஜை முடிஞ்சு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. முதல் ரோடு உட்காந்துருக்கார். மகா பெரியவா வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார். இவர் வரும்போது பெரியவா கண்டுக்கல. ஸ்ரீமட தொண்டர்களை வந்து இப்படியே முழிச்சு பார்க்குறா. அவ என்ன பண்ணுவா, உட்காரதான் வைக்க முடியும். பார்த்தார், மனசு குமுறல் தாங்க முடியல. பெரியவா, என்ன பார்க்கறீங்களா இல்லையா பெரியவா, உங்க கண்ணுக்கு நான் தெரியவே இல்லையா பெரியவா அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சுட்டார். அத்தனை பேருக்கு முன்னாடி அழறார். பெரியவா, என்ன பாவம் நான் பண்ணினேன், மனசறிஞ்சு ஒருத்தருக்கும் பாவம் பண்ணதில்லையே, எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் பெரியவா, உடம்பு முழுக்க வியாதி இருக்கு, அதுக்கு தான் பெரியவாளை பார்க்கணும்னு வந்தேன், கொஞ்சம் கருணை காமிச்சா சந்தோஷமா இருக்கும் பெரியவா, முடியல பெரியவா, இந்த வியாதியோட அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அழறார். பெரியவரோ, யாரும் இங்கே கத்த வேண்டாம், நீ நிறுத்துப்பா அப்படின்னு மறுபடியும் நிறுத்திட்டார் அவனை. அந்த பக்தர் அழறார். இப்பயும் கூட்டத்தோட கூட்டமாவும் பேச விட மாட்டேங்கிறார், தரிசனமும் கொடுக்க மாட்டேங்கிறார், என்னதான் பண்றது? பெரியவா உடனே சொல்றா, நான் ஒண்ணு சொல்றேன், பக்தர்கள் எல்லாரும் கேட்டுக்கணும். நம்மளுடைய மூதாதையர்கள், நம்ம பெரியவா, அவ எல்லாரும் ஒரு வழிமுறைன்னு வச்சிருப்பா, இதுதான் இப்படிதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு வச்சிருப்பா. அந்த விதிமுறை எல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்சதையே நம்ம பண்றோம். காலம் காலமா தொன்று தொட்டு வாழையடி வாழையா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு வச்சிருப்பா. அந்த மரபெல்லாம் நம்ம பயன்பற்றாம நம்மளா ஒண்ணு பண்ணுவோம். அப்படியெல்லாம் பித்ருக்களை சந்தோஷப்படுத்தாம பித்ரு சாபம் வாங்கினா உடம்பு முழுக்க வியாதி தான் வரும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாராம். அப்போ வந்த பக்தனுக்கு புரிஞ்சுடுத்து தன்னைதான் சொல்றார் பெரியவா அப்படின்னு. ஆனாலும் புரியல, நம்ம என்ன தப்பு பண்ணோம், பித்ரு சாபம் எதனால வாங்கினோம், நம்ம வாங்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார். காலையில தரிசனம் முழுக்க முடிஞ்சாச்சு. மறுபடியும் சாயங்காலம் எப்படியாவது பெரியவாளை பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறார். பெரியவா கிட்ட, அந்த ஸ்ரீமட தொண்டர்கள் கிட்ட சொல்ல, தயவு செஞ்சு பெரியவாளை பார்க்க சொல்லுங்களே, என்கிட்ட பேச சொல்லுங்களே அப்படின்னு கதறி அழறார். பெரியவா இப்போ மனம் இறங்கி சொல்றார், வந்து உட்காரு அப்படின்னாராம். பெரியவா ஒண்ணு புரிஞ்சுது, பித்ரு சாபம்னு சொன்னேன் இருப்பா, உடனே அவசரம் மனிதர்களுக்கு. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னோட கொள்ளு தாத்தா, தாத்தா, உங்க அப்பா, இவா எல்லாரும் உனக்கு ஒரு நிலம் கொடுத்துருப்பா, ஒரு லேண்டு. அந்த நிலத்தை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாராம். அந்த நிலத்தை பெரியவா, இல்ல நீ என்ன பண்ண, 2 வருஷம் முன்னாடி என்ன பண்ண அப்படின்னு மகா பெரியவா கேட்டா. பெரியவா, 2 வருஷம் முன்னாடி அந்த நிலத்தை வித்துட்டு, காசு இல்லை பெரியவா, அதனால அந்த நிலத்தை வித்துட்டு அந்த காசுல ஜம்முன்னு வாழ்ந்துன்னு இருக்கேன், அவ்வளவுதான். ஓ சரிப்பா, அந்த நிலத்துல உன்னோட கொள்ளு தாத்தா, தாத்தா, உங்க அப்பா, ஏன் நீ கூட சில நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாராம். உடனே ஞாபகம் வருது, 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு கரெக்டா சொல்லிடுறாரு. ஆஹா, சர்வ வியாபியா இருக்காரு இவர், நம்ம வித்துட்டோன்னு தெரிஞ்சு போயிடுத்து, தப்பிக்க முடியாது, அதனால உண்மையை சொல்லிடலான்னு சொல்றார். ஆமாம் பெரியவா, நீங்க சொல்றது கரெக்டு தான். எங்களோட கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா எல்லாம் அந்த இடத்துல தண்ணீர், மோர், அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, நானும் அதை பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருந்த, பண்றது இல்லை இல்லையா, அதுதான் வித்துட்டேனே பெரியவா. அதுதான். அப்போ ஒன்னே ஒண்ணுப்பா, பித்ருக்கள் எல்லாம் நம்ம சொல்லும்போது, மூதாதிரிகள் சொல்லும்போது எடுத்துக்கிறது இல்லை, அவ என்னத்துக்கோ சொல்றான்னு விட்டுடுறோம். ஆனா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது இல்லை, அடுத்த தலைமுறைக்கும் அது சொல்லி தரது இல்லை யாருமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, கல்யாணமாகி போனா அந்த பையனோட வாத்துல வந்து என்ன சம்பிரதாயம் இருக்கோ அதுதான் நம்ம பின்பற்ற வேண்டும். நம்ம வீட்டுல என்ன பண்ணாலோ அது இல்லை. குலதெய்வம் திருமணத்துக்கு பிறகு கணவருக்கு என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை தான் நம்ம குலதெய்வமா எடுத்துக்கிறோம். அது இல்லாம இல்லை என்னோட வீட்டு தெய்வம் தான் குலதெய்வம்னு சொல்லி வழிபட்டா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அந்த மாதிரி மூதாதையர்கள் அன்னைக்கே சொன்னா, தானம் பண்ணு, தண்ணீர் தானம், மோர் தானம் பண்ணு, அன்னதானம் பண்ணுன்னு சொன்னா. கொஞ்ச நாள் பண்ண, உன்னோட சுயநலத்துக்காக அந்த இடத்த வித்த இல்ல, நீ இடத்த வித்தது யாருக்கும் தெரியாது. உன்னே ஒன்று சொல்றேன்,
அந்த இடத்துல வந்து காலையில் 9 மணி ஆனால் உன் கொள்ளு தாத்தா தாத்தா அப்பா ஏன் நீ கூட பண்ணிய அன்னதானம், நீ நிலத்தை விற்றதுக்கு பிறகு அந்த இடத்துல எத்தனை பக்தர்கள் வந்தா தெரியுமா? தாகம் பசின்னு வந்தா. ஆனால் என்னடா சாப்பாடு கிடைக்கலையேன்னு பசியில் அழுதுட்டு போனா அந்த ஒரு கண்ணீர் துளிகளும் உனக்கு அப்படியே வியாதியாக வந்துருத்துடா. ஒன்று சொல்கிறேன், 3 நாட்கள் நான் உன்னை பார்க்கலை அப்படின்னு இவ்வளோ வருத்தப்படுறியே, 3 தலைமுறை பண்ண விஷயத்தை நீ பண்ணாம விட்டுட்டியே, உன் பித்ருக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாடா இருக்கும் அப்படின்னாராம் காஞ்சி மகான். 3 தலைமுறை பண்ண விஷயம் இவர் பண்ணல. அப்போ இவரோட அடுத்த தலைமுறை எப்படி பண்ணுவா? பண்ண மாட்டா. அப்போ காஞ்சி மகான் சொல்றா, அந்த உடனே அந்த நிலத்தை போய் வாங்கு, அன்னதானம் பண்ணாரமி, உன்னுடைய சந்ததிக்கு சொல்லி கொடு, கோவிலுக்கு போ, தட்சிணை கொடு, அன்னதானத்திற்கு கொடு, உன் தலைமுறை முழுக்க முழுக்க சந்தோஷமா இருப்பா, சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது, நீ க்ஷேமமா இருப்ப, கிளம்பு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டார் காஞ்சி மகான். அவர் சொன்ன மாதிரி உடனே அந்த நிலத்தை மறுபடியும் வாங்கலான்னு போகும்பொழுது அவர் சொன்னாராம், நானே இந்த நிலத்தை விற்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், யாருக்குன்னு தெரியல, நீங்களே வந்து கேட்டுட்டேலே, ரொம்ப சந்தோஷம். அந்த இடம் வாங்கி அன்னியிலிருந்து சாப்பாடு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய வம்சம் தலைமுறை தலைமுறையாக இன்னைக்கும் 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறாளே ஒழிய கையேந்தி அவ இருந்ததே கிடையாது. இதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொன்ன மாதிரி, கோதானம் எப்படி சொன்னேன், இந்த 10 கோதானம் பண்ணா விஷபத்தை தானம் பண்ணதாக சமம், 10 விஷபத்தை தானம் பண்ணா குதிரையை தானம் பண்ணதாக சமம், 10 குதிரையை தானம் பண்ணா ஒரு யானை தானம் பண்ணதாக சமம், 10 யானையை தானம் பண்ணால் யாகம் பண்ணதாக சமம், 10 யாகங்கள் பண்ணா ஒரு ஹரிபக்தனுக்கு கன்னிகா தானம் பண்றதாக சமம், அந்த மாதிரி 10 பெண்களுக்கு கன்னிகா தானம் பண்றதுக்கு சமம். ஒருத்தர் தண்ணீர் கேட்டா அந்த மாதிரி 10 பேர் தண்ணீர் கேட்கறதுக்கு சமம் ஒருத்தருக்கு அன்னதானம். அப்படின்னா மகா பெரியவா சொன்ன மாதிரி கோயிலுக்கு போனேன்னா சரணாலயத்துக்கு வரும், நான் சொன்ன மாதிரி பேகை தேட வேண்டாம், 100 ரூபா நோட் சந்தோஷமா போடுங்க, 1000 திரும்பி கொடுப்பார், 500 போடுங்க, லட்சமா கொடுப்பார். நான் சொன்ன மாதிரி நம்ம தகுதிக்கு கேட்டா நம்ம தகுதிக்கு தான் தருவார், கேட்காம விட்டுடுங்கோ, உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவார். உங்களுக்கு மட்டும் அல்ல, உங்க முழுக்க உங்க சந்ததி அத்தனை பேருக்கும் சந்தோஷம் மன நிம்மதி அப்படின்றது ஒண்ணு பெரியவா குறையில்லாம கொடுப்பார். அப்படின்றதற்கு ஒரு உதாரணம் தான் இப்ப இருக்கிற ஒரு தலைமுறை. அற்புதமான சம்பவம். எனக்கு 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கா, 7:50. ஏன்னா இழுத்துண்டே போனோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டா. அதனால நன்றி மாமா. அதனால அழகான ஒரு லீலை, இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு லீலை. மகா பெரியவா தலைமுறை தாண்டிய ஜகத்குரு. இப்போ முதல்ல நம்மளுடைய தாத்தா காலத்துல மகா பெரியவாளை வணங்கியிருப்பா, சதா சர்வ காலமும். இது எல்லாரும் கவனமா கேளுங்கோ. நம்ம கூட்ட குரலுக்கு பெரியவா ஓடி வந்துடுவா. அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த லீலை. இது கேட்டா கண் கலங்காத பக்தர்கள் இருக்கவே முடியாது. அந்த ஸ்டோன் ஹார்ட்டட்னு சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவர் கூட அழுதுடுவார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான லீலை. எதற்காக இந்த லீலையை சொல்றேன்? நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம், அவர் சித்தி அடைஞ்சுட்டார், நம்ம தாத்தாக்கு பண்ணார், சரி. ஏன்னா தாத்தா மகா பெரியவா நேருக்கு நேர் பார்த்தா, நம்ம அப்பா பார்த்திருக்கா மகா பெரியவாளை நேருக்கு நேர் பார்த்திருக்கா, அப்பாக்கு பண்ணா. எங்களுக்கு இல்லையே, மகா பெரியவாளை எங்க நேருக்கு நேர் பார்க்க முடியறது, அவர் தான் சித்தி அடைஞ்சுட்டாரு. அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிருந்தாவனத்துக்குள்ள இருக்கா, அவ்வளவுதான். இல்ல, நடமாடும் தெய்வம்னு கொடுத்துருக்கோம். இன்னைக்கும் நடமாடின்னு இருக்கார், இந்த இடத்துலயும் இருக்கார். ஆனா எந்த பக்தன் அதை உணர்றானோ அவனுக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணுவார். கல்லுன்னு நினைக்கிறவாளுக்கு கல்லு, சிலைன்னு நினைக்கிறவாளுக்கு சிலை, வெறும் ஒரு திருவுருவ படம் நினைக்கிறவாளுக்கு படம், படத்திலையும் உயிர் இருக்கிற அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு அவர் உயிரோட இருக்கார். ஒரு உதாரணம் சொல்லிட்டு இந்த லீலைக்கு போறேன். ஒரு மாமி மகா பெரியவாளை வணங்கிண்டே இருக்கா. வீட்டுல 3 ஷெல்ஃப் இருக்கு பூஜை அறையில. கீழ் ஷெல்ஃப்ல முதல் ஷெல்ஃப்ல மகா பெரியவாளோட படம் வச்சு வேண்டின்னு இருக்கா.
மகாபெரிவாளோட ஆராதனை எல்லாம் ஆதிசங்கரோட அத்தனை கம்போஸ் பண்ண எல்லா பாண்டரங்க அஷ்டகம்லேருந்து குருபாத அஷ்டகம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லாம் சொல்லாதே இல்லை. அது எந்த சதாசர்வ காலமும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இதே தான். பார்த்தா ஒரு கட்டத்தில் எதுவுமே நடக்கலை. போ பெரியவா, உனக்கு ஒரு சக்தியும் இல்லை, நீங்கள் இப்போதைக்கு எனக்கு பண்ண மாட்டேன், அவ்வளோதான், உங்கள் படத்தை வச்சுண்டு என்ன பிரயோஜனம்னு தெரியல. அதுக்குள்ளே இன்னொரு மாமி சொல்கிறா, முருகனை வணங்குடி, வேல்மாறல் படி, கந்த சஷ்டி கவசம் படி, நினைச்சது நடக்கும். பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்காரு, 999 பாடல்கள் எழுதியிருக்காரு, அதை படிடி, குமாரஸ்தவம் படி, எதுவும் நடக்காது. இப்பெல்லாம் மனிதர்கள் ட்ரெண்டிங்கோட சுவாமி ட்ரெண்டிங் ஆயிட்டார். உண்மை. ஓ அப்படியா, உடனே சஷ்டியை நோக்க ஆரம்பிச்சாச்சு. வீடு முழுக்க கந்த சஷ்டி கவசம், முருகா 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 முருகான்னு. இப்போ முதல் ஷெல்ஃப்ல இருந்த மகாபெரியவா 3rd ஷெல்ஃபுக்கு போயிட்டார். முருகன் வேலோட ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபுக்கு வந்துட்டார். ஓகேவா? வந்துட்டு அடுத்தது வருது நேரா முருகனுக்கு எல்லா கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகனுக்கு நைவேத்தியம் பண்றா. என்ன? சக்கரை பொங்கல். அதுவும் பக்கத்தாத்து மாமி தான் சொல்லியிருக்கா, சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வேண்டிக்கோடி, கண்டிப்பா முருகன் பண்ணுவார். சொல்லியிருக்காரா? முருகன் இல்லை. ஏன்னா ஈஸி லேடிஸ்க்கு சக்கரை பொங்கல். சரின்னு சக்கரை பொங்கல் பண்ணி முருகனுக்கு நைவேத்தியம் பண்ண போறா. அந்த சக்கரை பொங்கல்லேருந்து ஆவி அப்படியே மகாபெரிவா படத்தை நோக்கி இப்படி ஆவி பறக்கிறதா. உடனே அந்த பெண்மணிக்கு பயங்கர கோபம். என்ன கோபம்னா, சக்கரை பொங்கல் மட்டும் உங்களுக்கு வேணும் பெரியவா, ஆனா எனக்கு நீங்க பண்ண மாட்டேன், என்ன நியாயம்? கட்டு பெரியவாளோட வாயன்னு. உண்மையா பெரியவா அந்த படத்தை ஒரு துணியால கட்டிட்டா. அந்த மூக்குல எந்த மூக்குக்கு அது என்ன சக்கரை பொங்கலோட வாசனை, அந்த டேஸ்ட் நினைச்சு பாருங்க. நெய்வேத்தியம் வைக்கிறது திரும்ப கொடுத்துடுறாரு, ஒரு வாய் கூட சாப்பிடுறது இல்லை. அப்படி சாப்பிட்டா வைப்போமா? வைக்க மாட்டோம். 108 குழக்கட்டை பிள்ளையார் நைவேத்தியம் பண்ணி வைக்கிறோம். பிள்ளையார் சதுர்த்தி அத்தனையும் முழுகிட்டா பிள்ளையார் சதுர்த்தியில கொண்டாட வேண்டாம்ப்பா அப்படின்றவோம். வேற வழி இல்லை. அப்போ வாயை கட்டிடுறா மகாபெரியவா. வாயை கட்டி, அது என்ன வாசம் மட்டும் உங்களுக்கு வேணும், எனக்கு பண்ண மாட்டேன், அவ்வளோ என்ன நீங்க ஒரு மகானா? மகானே கிடையாது அப்படின்னு சொல்லி மூக்கு வாயெல்லாம் கட்டி வச்சுட்டா படத்துல. முருகா முருகா முருகான்னு நைவேத்தியம் பண்ணி எல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா. நைட்டு கனவுல மகாபெரியவா வரா. வந்து சொன்னாரா, நீ இன்னைக்கு இப்படி பண்ணல, இன்னிலேருந்து உன்னோட பிரார்த்தனை எல்லாத்துக்கும் நான் பதில் தரேன், சரியா? க்ஷேமமா இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கனவு மறைஞ்சு போயிடு. எழுந்து பார்க்குறா, பெரியவா கனவா நினவா ஒண்ணுமே புரியலையே பெரியவா, தெரியாம உங்க வாயை கட்டிட்டேனோ, நாளை கார்த்தால அவுத்து விட்டுடுறேன். அப்பயும் அவுக்கல, கார்த்தால அவுத்து விட்டுடுறேன்னு திருப்பியும் தூங்கிட்டா. கேள்வி கேட்டுனே தூங்குறா. பத்தேடா, அப்போ வாயை கட்டினாதான் தெய்வமும் இறங்கி வரார். அதுதான் எல்லாருக்கும் அவாவா சொல்ற, அப்படி பண்ணாதான் தெய்வம் இறங்குறது. இதனாலதான் நீங்களும் இறங்கியிருக்கேள் தெரிஞ்சு போயிடுத்து. இப்ப இந்த ஐடியா நான் எல்லா மாமிகளுக்கும் சொல்றேன் அப்படின்னு தூங்கியாச்சு. மறுபடியும் 2வது கனவுல மகாபெரிவா சொன்னாலாம், ஒரு படம்னு நினைச்சு நீ என்ன சும்மா விட்டுட்ட, ஆனா அந்த படத்துல நான் உயிரோடு இருக்கேன், அந்த வாசம் எனக்கு வந்துடும் அப்படின்னா, உயிரோடு இருந்தா தானே வாசம் வரும், உயிரோடு இருக்கேன்னு நம்பி கட்டின பாரு, அதற்காகவே உனக்கு இனிமே நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னாராம். எப்படி? படம்னு நினைக்கும் போது பண்ணல, அது வாசம் உயிருள்ளவாளுக்கு தானே வாசம் டேஸ்ட் எல்லாம் இருக்கும். அப்போ உயிர் இருக்குன்னு நம்பின பாரு, போட்டோல உயிர் இருக்குன்னு நம்பி வர பக்தர்களுக்கு எல்லாமே அந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். மறுபடியும் மகாபெரிவா அன்னிலேருந்து இனி வரைக்கும் முதல் ஷெல்ஃப். அப்போ என்ன, இதெல்லாம் நம்ம ஷெல்ஃபை மாற்றக்கூடாது. நம்ம இவாக்கிட்டேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சிலை ஒரு படத்திலையும் அவர் உயிரோடு இருக்கார், அவ்வளவுதான். அப்படி அற்புதமான இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தலைமுறைக்கு, தாத்தா அப்பா எல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு மகாபெரிவா பண்ண ஒரு அற்புதமான லீலையை நம்ம இப்போ பார்ப்போம். யாருக்கு பண்ணா அப்படின்னா, பெரிய ஆளுக்கெல்லாம் இல்லை, ஒரு சின்ன குழந்தைக்காம். ஒரு தோராயமாக அந்த குழந்தைக்கு 3 வயசு இருக்கும் பொழுது மகாபெரிவா அற்புதமான ஒரு லீலை பண்ணார். என்னன்னா,
அந்த 3.5 வயசு அந்த குழந்தைக்கு இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அடிக்கடி கண்ணு வீங்கிண்டே இருக்குமா. கண்ணு அப்படியே புஷ்ஷுன்னு வீங்கிடுமா, கை கால் எல்லாம் வீங்கிடுமா அந்த குழந்தைக்கு. எதனால வீங்கிறது அப்படின்னு டாக்டர் கிட்ட அவ அம்மா அப்பாவும் ஃபோன்லேயே கேட்டுட்டு இருந்தாலும் டாக்டர் சொன்னாலும் ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும், மருந்து கொடுங்கன்னு மருந்து கொடுத்துருக்கா. அந்த வீக்கம் லைட்டாக குறையும், திருப்பி ஏறும். இதே தொடர்ந்து வந்துட்டே இருந்துதான். ஒரு 10 நாட்கள் கழிச்சு பார்த்தா அந்த குழந்தையோட கண்ணு வந்து ஒரு குட்டி லைன் மாதிரி அவ்வளோ பெருசா கண்ணு வீங்கிடுதான். குட்டியா அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியறதான். 3.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அப்போ அந்த குழந்தையோட அம்மா அப்பா பார்த்தேன்னா பெரிய அளவுக்கு அப்போ வந்து காஞ்சி மகா பெரியவாளை வணங்கலாம் மாட்டா. சும்மா அவளோட அப்பா, அந்த அம்மா அப்பாவோட அப்பா, அவ தாத்தாவாளெல்லாம் நேரா போய் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கா அப்போ மடத்திலேயே. அதனால அவ பெரியவான்னு சொல்லி அந்த குழந்தையோட அம்மா அப்பா கேட்டிருக்கா. ஆனா பெரியவர் மேல அவ்வளோ பற்று, அதாவது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், பக்தி இருந்துதான். ஆனா அந்த ஸ்ரத்தையா சரணாகதி அப்படின்னு இருந்தது இல்லை. பெரியவா பண்ணுவா நம்பிக்கையில போய் கோவிலுக்கு பெரியவாளை போய் தரிசனம் பண்றதுக்கு கோவில் போகணும், அந்த எண்ணம் எல்லாம் அம்மா அப்பாவுக்கு இருந்ததில்லை அப்போ. அப்போ அந்த குழந்தைக்கு அப்படி கண்ணு ஆன உடனே இந்த அம்மா வந்து அந்த குழந்தையோட அம்மா யோசிச்சாலாம், ஏன் இப்படி வீங்கிறது, நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமே அப்படின்னு டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டும்பொழுது டாக்டர் ஃபோன்ல சொன்னாராம், ஒரு பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் நீங்க எடுத்துடுங்கோ அப்படின்னு டாக்டர் சொன்னோடனே நேரா அந்த அம்மாவும் போய் அந்த குழந்தைக்கு போய் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறா. எடுத்துட்டு மறுநாள் ரிப்போர்ட் வருதான். ரிப்போர்ட் வந்தோடனே அந்த அம்மா அப்பா அந்த குழந்தையோட ரிப்போர்ட்டை பார்த்தாலாம். பார்த்தா அந்த யூரின் டெஸ்ட்டில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா தெரியும், ஆல்புமின் ஒரு லெவல் இருக்கும். அப்போது அவ ரொம்ப அற்புதமான லீலை, அந்த ஆல்புமின்ற லெவல் வந்து எல்லாருக்கும் ஆப்சென்ட் அப்படின்னு இருக்கணும். அப்படின்னா நம்ம கிட்னி வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தைக்கு அந்த ஆல்புமின் லெவல் வந்து ப்ரெசன்ட் ப்ளஸ் 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 அப்படின்னு இருந்துதான். அதாவது ப்ரெசன்ட்னு வந்தாலே ரொம்ப கஷ்டம், ப்ரெசன்ட் ப்ளஸ்ன்னு வந்தால் டேஞ்சர், ப்ரெசன்ட் ப்ளஸ் ப்ளஸ் இருந்தால் வெரி 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 டேஞ்சரஸ், ப்ரெசன்ட் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னா கிரிட்டிக்கல் அப்படின்னு அர்த்தமா. அப்போ அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ப்ரெசன்ட் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு ஏதோ அண்டர்லைன் ஏதோ பண்ணியிருக்காளே, நேராக டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணுறா. டாக்டர் ஏதோ இந்த ஆல்புமின் லெவல் வந்து ப்ரெசன்ட் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்திருக்கான், அதனால என்ன டாக்டர் பண்ணணும், உடனடியாக நீங்கள் நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட போங்கோ அப்படின்னோடனே அவள் அம்மா அப்பாவும் ரிப்போர்ட்டை தூக்கிட்டு நேராக அந்த நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட போயிருக்கா. நெஃப்ராலஜிஸ்ட் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொன்னாலாம், அந்த டாக்டர் சொல்கிறாராம், ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் விட்டேள் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த அம்மா அப்பா சொன்னாலாம், என்ன விடுறது, நாங்கள் எதுவுமே விடல, எங்களுக்கு இப்படி இருக்குன்னே தெரியாது, ஏன் கண்ணு வீங்கிட்டே இருந்திருக்குமே அப்படின்னு டாக்டர் கேட்டாராம். வீங்கிட்டு இருந்தது டாக்டர், ஒரு மாதம் இருக்கும், இந்த அலர்ஜி அந்த அலர்ஜி நாங்களும் விட்டுட்டோம், ஆனால் நாங்கள் பார்க்கல. நீங்கள் நல்ல வேளை நீங்கள் இப்போது உங்கள் குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்லாம் எடுத்தேள், இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் தள்ளி எடுத்திருந்தா, இதுக்கு மருந்து எடுத்துக்கலனா உங்கள் குழந்தைக்கு ப்ரொஸ்ட்ரேட் கேன்சர் வந்திருக்கும். எவ்வளோ 3.5 வயசு குழந்தைக்கு ப்ரொஸ்ட்ரேட் கேன்சரா. அந்த அம்மா அப்பா அழறா, டாக்டர் என்ன சொல்கிறேன், ஆமாம் நீங்கள் கவலைப்படாதீங்கோ, இந்த வியாதிக்கு பேர் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொன்னாராம். யாருக்குமே அந்த வியாதி வர வேண்டாம், டாக்டர் சொன்னாராம், இந்த வியாதிக்கு பேர் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம், இன்னிலிருந்து இந்த வியாதிக்கு நான் மருந்து தரேன், இதுக்கு சாதாரண மருந்தோ ஆன்டிபயோட்டிக்ஸோ குறையாது, நீங்கள் ஸ்டிராய்டு எடுத்துக்கோங்கோ அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டா. ஸ்டிராய்டு குழந்தைக்கு கொடுங்கோ, அதுவும் எவ்வளோ, காலையில் 20 mg, சாயங்காலம் 15 mg. இங்கே யாராவது டாக்டர்ஸ் இருந்தேன்னா அதோட வலி என்னன்னு புரியும். ஏன்னா அடல்ட்ஸ்க்கு நம்மள மாதிரி பெரியவாளுக்கே 2 mg ஜாஸ்தி, 2 mgன்றதே ஜாஸ்தி. அப்போ அந்த 3.5 வயசு குழந்தைக்கு 20 mg கார்த்தாலையும் 15 mg சாயங்காலம் கொடுக்க சொன்னாலாம். அப்போ அந்த அம்மா அப்பா கேட்டாலாம், 20 mg கார்த்தால 15 mg சாயங்காலமா, குழந்தையோட உடம்பு என்ன டாக்டர் ஆறது அப்படின்னு கேட்டோட இந்த டாக்டர் சொன்னாராம், வேற வழியே இல்லை, உங்கள் குழந்தை உயிர் தப்பிக்கணும் அப்படின்னா ப்ரொஸ்டேட் கேன்சர் வந்துடுத்துனா அவ்வளோதான், வேற சொல்ல வைக்காதீங்கோ,
உங்கள் குழந்தை உயிரோடு இருக்கணும்னா இந்த ஸ்டிராய்டு கொடுக்கறத நீங்கள் எடுத்துக்காமல் நீங்கள் தைரியமாக கொடுங்கோ. இன்னிலேருந்து நீங்கள் எத்தனை நாள் கொடுக்கணும்னு சொன்னோன்னே கேட்டால் அவள் அம்மா அப்பா ஆடி போயிட்டாளாம். அந்த மாத்திரையை 2 வருஷம் கொடுக்கணும், தொடர்ந்து 2 வருஷம் கொடுத்தாதான் அந்த வியாதி குணமடையும்னு டாக்டர் சொல்லிட்டார். இந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி டாக்டர் அப்படின்னு சொல்லி உடனே இந்த டாக்டர் சொல்கிறார், இப்போது நான் இன்னிலேருந்து மருந்து ஆரம்பிங்கோ, 15 நாட்கள் கழித்து இங்கே வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுங்கோ, யூரின் டெஸ்ட் எடுங்கோ, மாத்திரைக்கு அந்த குழந்தையோட உடம்பு ரெஸ்பாண்ட் ஆகிறதான்னு பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா, குறைக்கணுமா ஏற்றணுமான்னு சொல்கிறேன். ஏற்றணுமா? சொல்லாதீங்கோ டாக்டர் அப்படின்றான் அவன் அம்மா அப்பா. இல்லைம்மா வேறு வழி இல்லை, போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்பா நேராக டாக்டர்கிட்டேருந்து கிளம்பி வரா. விதி என்னன்னா, அந்த குழந்தைய கூட்டின்னு போன ஹாஸ்பிட்டல் எதுன்னு கேட்டேன்னா காஞ்சி காமகோட்டி ஹாஸ்பிட்டல், சைல்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்கா. டாக்டரை பார்த்துட்டு நேராக அந்த குழந்தையோட அப்பா ஃபார்மசி பக்கம் போகிறா. அந்த காஞ்சி காமகோட்டி ஹாஸ்பிட்டல் நாங்களும் போயிருக்கோம், அதனால எனக்கு தெரியும். அந்த உள்ளே நீங்கள் என்ட்ராகும் போதே பெரியவாளோட படம் பெருசாக இருக்கும். அந்த குழந்தையோட அம்மா வந்து அந்த பெரியவாளோட படத்துக்கு முன்னாடி நின்று அழறாளாம். பெரியவா, என்ன தவறு பண்ணிட்டேன்னு என் குழந்தைக்கு இப்படி கொடுத்த? ஒன்றுமே நான் பண்ணலையே, என்னனாலும் எனக்கு கொடுத்துரு. அம்மா மனசு அதுதான். இன்னைக்கு வந்து அம்மாக்கள் அப்படின்னு வயசானவா எல்லாரையும் ஹோம்லலாம் நிறைய பேர் விடுறா. தயவு செஞ்சு அது என்றைக்குமே இருக்கக்கூடாது. அம்மா அப்பாவை கண் கலங்க வச்சு ஒரு குழந்தையோ சந்ததியோ நல்லா இருக்குமானா சத்தியமாக நல்லா இருக்காது. நம்ம தலைமுறைக்கு என்ன சொல்லித்தரும்? நம்ம மாமியார் மாமனார் நல்லா பார்த்துட்டாதான் குழந்தை நாய் நம்மளை பார்த்துக்கும். இன்னைக்கு நம்ம எதிர்த்து பேசினா அவளும் நாளைக்கு அதே தான் ஃபாலோ பண்ணுவா. அப்போது அந்த அம்மா வேண்டினாலாம், பெரியவா ஏன் பெரியவா, நான் என்ன பாவம் பண்ணினேன்? என் குழந்தைக்கு கொடுத்துடு, எனக்கு கொடுத்துடு, அவனுக்கு வேண்டாம், அந்த குழந்தைக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா அழறா. அப்பா என்ன பண்ணுறான், நேராக ஃபார்மசிக்கு போய் மருந்து வாங்கலாம், டாக்டர் சொன்ன மருந்து வாங்கலாம், நேராக ஃபார்மசிக்கு அந்த அப்பா போனாராம். அந்த ஃபார்மசியோட நீங்கள் அந்த ஃபார்மசி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பெரியவாளோட படம் இருக்கும். நாங்களும் நிறைய போயிருக்கோம், சைல்ட் ட்ரஸ்ட்டுக்கு எல்லாரும் போயிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஃபார்மசியோட மேலே பார்த்தேன்னா பெரியவாளோட ஒரு படம் இருக்கும். பெரியவா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறமா, அவ்வளோ அழகான படம், வில்வத்தை வச்சுட்டு இருப்பார் பெரியவர். அவ்வளோ அழகான ஒரு பொன்சிரிப்போடு இருப்பாராம் பெரியவர். அப்போது அந்த அப்பா போய் ஃபார்மசியில் மருந்து வாங்கும் பொழுது பெரியவாள் இப்படி பார்த்து சொல்லலாம், ஏன் பெரியவா, நாங்கள் வந்து எங்களோட சந்ததியெல்லாம் உன்னை வணங்கலை அப்படின்னு தான் எங்களுக்கு இந்த கஷ்டம் கொடுத்துட்டியோ. இந்த படத்தில் நீ இப்படி சிரிக்கிறல்ல, ஆனால் என்ன அழ வச்சிட்டியே பெரியவா அப்படின்னு அந்த அப்பா அழுதானாம். இவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறல்ல, நான் மட்டும் ஏன் அழணும்? என் குழந்தைக்கு ஏன் இப்படி பண்ண? பேசாமல் அது எனக்கு கொடுத்துடு பெரியவான்னு அப்பாவும் எனக்கு கொடுத்துடுன்றா, அம்மாவும் எனக்கு கொடுத்துடுன்றா. ஆனால் பெரியவரோ அதை கொடுத்தது அந்த குழந்தைக்கு. அதற்கும் அர்த்தம் இருக்கு. ஏன் அத்தனை நாள் அந்த அம்மா அப்பாவுக்கு பெரியவா கண்ணுக்கே தெரியல, காஞ்சி மடத்துக்கு போனதே இல்லை. ஏன் இங்கே சரணாலயம் இருக்கு, வந்திருக்கலாமே, வந்ததில்லை. பெரியவா நம்பிக்கை இருக்கு, ஆனா தேடி போனதே இல்லை. பெரியவர் என்ன பண்ணார், இப்படி பண்ணாதாண்டா நீ வருவ அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த குழந்தைக்கு அதை கொடுத்துட்டார். அந்த குழந்தையோட அப்பாவும் அழுதுண்டே மருந்து வாங்கிட்டு, பெரியவா இப்போ உங்க முன்னாடி நான் ஒன்று சொல்றேன், 15 நாள் கழிச்சு மறுபடியும் யூரின் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கால, நான் எடுக்க மாட்டேன். 15 நாள் மருந்து கொடுத்துட்டு 15ஆவது நாள் உன்னோட மடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எந்த அப்பா அம்மா மடத்துக்குள்ள போனதே இல்லையோ தானா இப்ப வாய் சொல்றது, பெரியவா உங்களை தேடி வருவேன் அப்படின்னு. பெரியவா உங்களுடைய மடத்திற்கு 15ஆவது நாள் நான் வருவேன், உங்களை தரிசனம் பண்ணுவேன், பண்ணிட்டு நேராக இந்த சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் கொடுப்பேன். அது வரைக்கும் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சிரிச்சுன்னு இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் பெரியவா. நீங்கள் பண்ணா சத்தியமான தெய்வம், என் மொத்த தலைமுறைக்கும் சொல்லுவேன், நடமாடும் தெய்வம் நடமாடும் தெய்வம்னு. ஏன் உங்களுக்காகவே எங்களுடைய வாழ்க்கையே நாங்கள் அர்ப்பணிப்போம் பெரியவா, ஆனால் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்லிட்டு அந்த ஃபார்மசிலேருந்து வெளியில் வந்து அன்னிலேருந்து அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சாலாம். அவ அம்மா அப்பா மருந்து அவ்வளவு கசப்பா இருக்குமா,
அப்போ குழந்தைக்கு வாயில கொடுக்கும் பொழுது இனிப்பான நாமம் சொல்லி கொடுக்குறா. என்ன? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. குட்டி குழந்தை 3 வயசு எப்படி சொல்லும்? அம்மா அப்பா சொல்லுவாளாம், ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கும். நீயே சொல்லுக்கண்ணா, அது சொல்லு, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படி சொல்லுமா. நீ சொல்லிண்டே இருன்னு இனிப்பான நாமம் உள்ள போனதுனால கசப்பான மருந்து உள்ள போறது குழந்தைக்கு தெரியல. அதுவும் அவருடைய அனுகிரகம். அப்போவே அவ அம்மா அப்பாவுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. குழந்தை கசப்புன்னு சொன்னதே இல்லையே. பெரியவா, நீங்க எப்படியாவது, நிறைய பேர் தெய்வத்தின் குரல்ல படிச்சிருப்போம், மாம்பழம் கொடுத்து பெரியவா கிட்னி வியாதி குணப்படுத்தினார், கேன்சர் குணப்படுத்தினார், எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவமிதம் உத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோகராசியம் நிறுத்தி வாதாலய வாச விஷ்ணு தினம் சொல்ல சொன்னார், கேன்சர் குணமாகும். அவ அப்பா அம்மா யோசிக்கிற, அந்த மாதிரி மிராக்கிள் வேண்டாம் பெரியவா, அப்படியெல்லாம் வேண்டாம், உடனே என் குழந்தைக்கு இருக்கு அப்படியெல்லாம் வேண்டாம் பெரியவா. இந்த 2 வருஷம் கொடுக்குற மருந்து ஏதோ அந்த 35 mg கொடுக்கறத ஒரு 20 mg குறைச்சா கூட போரும் பெரியவா, அவ்வளவு போரும் அப்படின்னு வேண்டி தினம் தினம் அந்த மருந்து கொடுக்குறா. 14 நாட்கள் முடிஞ்சாச்சு. 15வது நாள் நேரா கிளம்பி மடத்துக்கு போறா. மடத்துக்கு போகும்போது இப்போ இந்த கொரோனா அப்படின்னு ஒன்று ஆட்டி படைச்சதே அந்த சமயமா. மடத்திற்கு போகும்பொழுது எல்லாம் மாஸ்க், எல்லாரும் மாஸ்க் போட்டுருக்கா. அந்த அம்மா அப்பா குழந்தை 3 பேரும் போறாளாம். எல்லாரும் மாஸ்க் போட்டுன்னு போறா. அந்த அம்மா அப்பா மடத்துக்குள்ள அந்த குழந்தையோட போகும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாராம், யாரோ தெரியாத ஒருத்தர் வந்து கேட்டாராம் அந்த அம்மா அப்பா கிட்ட. ஏன்னா கண்ணில் காமிச்சு கொடுத்துரும், நம்ம சோகமா இருக்கோமா சந்தோஷமா இருக்கோமா அப்படின்னு கண்ணில் காமிச்சு கொடுத்துடும். அந்த மாதிரி அந்த அப்பா அம்மா பார்த்த உடனே யாரோ ஒருத்தர் நேரா வந்து கேட்டாலாம், உங்களுக்கு என்ன மகா பெரியவாளை தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாலாம். எப்போ? இந்த கொரோனா முடிஞ்ச டைம்ல வந்து பயங்கர கூட்டமா இருந்துதான். அப்போ அந்த டைம்ல இவ போயிருக்கா, பயங்கர கூட்டம். உடனே இந்த அம்மா அப்பா சொல்லியிருக்கா, ஆமா எங்களுக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணணும், நீங்க வாங்கோ நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனேவே அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். சரி பெரியவா கூட இருக்கா. இப்போ 2வது தருணத்துல பெரியவர் காமிச்சுட்டார். முதல்ல மருந்துல காமிச்சாரா, 2வது யாரோ ஒரு நபர் நேரா நீங்க வாங்கோ. இந்த மடத்துல பார்த்தேன்னா அந்த ஒரு சின்ன கேட் இருக்கும், அதுக்குள்ள போனா பக்கத்திலேயே நம்ம இருக்கலாம். அப்போ அந்த அம்மா அப்பா அந்த குழந்தைய அந்த சின்ன கேட் வழியா போங்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. அவ 3 பேரும் போறா. கரெக்டா சன்னிதானம் மூடியாச்சு. அந்த அம்மா அப்பா அழறாளாம். அம்மா அப்பாவை பார்த்துக்கிறாளாம், அப்பா அம்மாவை பார்த்துன்னு சொன்னாலாம், பெரியவான்னு தேடி வந்தா அவரோட சன்னிதானமும் இப்படி மூடி இருந்தா யாருக்கிட்ட போய் அழறதுன்னு தெரியல. பெரியவா பாப்பாளா இல்லையான்னு தெரியலையே, இவ்வளோ கஷ்டத்தோட இங்க வந்திருக்கோமே, இப்போ போய் பெரியவா தரிசனம் கொடுக்காம இருக்கேளே அப்படின்னு மனசுருகி அப்படியே அழுது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நேரா பார்த்துட்டு இருக்கும் பொழுது எந்த நபர் உள்ள கூட்டின்னு வந்தாரோ அந்த கேட்டுக்கிட்ட நின்று அவர் பேசினாராம். பெரியவாளோட சன்னிதானம் மூடி இருக்கு, நீ கவலைப்படுறியா? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பாடுவா, கூடியே பாடு. எல்லாம் இப்போ சன்னதி திறந்தாச்சுன்னா, சன்னிதானம் திறந்தோடனே நீ பாரு, மகா தீபாராதனை இருக்க போறது, இதற்கு மேல என்னடா வேணும், பாக்கியசாலிகள் நீங்க, கவலையே படாம வேண்டிக்கோங்கோ அப்படின்னு அவர் சொன்னாராம். ஒரு ஆறுதல் அந்த அம்மா அப்பாவுக்கு, ஒரு ஆறுதலா இருந்துதான். சரி அவ சொல்றா, எல்லாரும் பாடுறா. அங்க போனா எல்லாம் பாடுறத நம்ம எல்லாரும் கேட்போம். கேட்கறதே அங்க ஒன்னா கேட்கறது, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதா குருநாதா காஞ்சிநாதனே குருநாதா, சத்குருநாதா குருநாதா காஞ்சிநாதனே குருநாதா. அந்த பாடல் கேட்கும். இந்த மாதிரி ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர இந்த நாமம் எல்லாம் கேட்கறது. காது கேட்டாலும் கண்கள்ல கண்ணீர் வழியிறதா அந்த அம்மா அப்பாக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையா. திறந்தாச்சு, மகா தீபாராதனை போறது. அப்படியே அந்த அம்மா அப்பா வேண்டின்றாளாம், பெரியவா உங்களை பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம்,
கொஞ்சம் எங்க குழந்தை மேல ஒரு கருணை, உங்க கருணை உள்ள பார்வை என் குழந்தை மேல பட்டா போறோம் பெரியவா அப்படின்னு வேண்டிண்டு நேரா தீபாராதனை எல்லாம் எடுத்துன்னு நேரா வெளியில வராலாம். வெளியில வந்தோன்னே எந்த நபர் உள்ள கூட்டின்னு வந்தாரோ அவர் சொன்னாராம், இந்த அம்மா அப்பா கிட்ட அங்க ஏதோ ஹோமம் நடந்துட்டு இருந்துதான். நீங்க எதை நினைச்சுட்டு மடத்துக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இங்க ஹோமம் நடக்கிறது, உட்காந்துட்டு வேண்டிக்கோங்க. அந்த பரமாச்சாரியர்கிட்ட கேட்டுட்டா கிடைச்சிடுத்து அப்படின்னு நம்பணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க அதை நம்புங்கோ, நீங்க நினைச்சு வந்த காரியம் முடிஞ்சிருத்துன்னு நினைச்சுக்கோங்கோ, ஹோமத்துல உட்காருங்கோ அப்படின்னாலாம். அந்த அம்மா அப்பாவுக்கு ஆறுதல், அவ்வளோ ஆறுதலா இருந்தது. அம்மா அப்பாவும் ஹோமத்துல உட்காந்துட்டு எல்லாம் அந்த குழந்தையோட உட்காந்து நீ எழுந்து கிளம்பலாம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாம் பேசிகிட்டே இருக்கா. அந்த சைட்லேருந்து ஒருத்தர் வேகமா நடந்து வந்துட்டு இருந்தா. மடத்துல அப்படியே சைலண்டா இருந்துதான். அந்த ஒரு நபர் மட்டும் ஏதோ சத்தமா பேசின்னு உள்ள வந்தாராம். அவர் வந்ததை பார்த்து எல்லாரும் தள்ளி நின்றுண்டாலாம். எல்லாரும் சைலண்டா இருந்து எல்லாரும் தள்ளி நின்று அந்த நபரையே பார்க்குறாராம். அப்போ எந்த நபர் இவாளை உள்ள விட்டாரோ அவர் இந்த அம்மா அப்பா கிட்ட சொன்னாராம், என்னன்னா நீங்க இவரை மடத்துல பார்க்குறீங்களே சாதாரண விஷயம் இல்லை, இவர் வந்தா அவர் வந்ததுக்கு சமம், அவர் வேதத்தை தலைகீழ சொல்லுவாராம். அப்படி ஒரு மகானவர், அவர் கூட மகா பெரியவா பேசுவார் அப்படின்னாராம். நம்ம அங்க போக வேண்டாம், இங்கேயே ஒருத்தர் இருக்கார். பொதுவாக நான் நினைச்சுட்டேன் ஒரு விஷயம், மாமா சொன்னாலும் பெரியவா கேட்பா, பெரியவா சொன்னாலும் மாமா கேட்பா. அதற்கு இன்னைக்கு நான் உதாரணம். நான் போன வாட்டி மாமா சொன்னா சௌமியா இங்க வரணும் அப்படின்னு என்னோட கணவர் திருவாளர் அபிஷேக் ராஜு அவர்களும் என்னுடைய தந்தையார் திருவாளர் வீரமணி ராஜு அவர்களும் இங்க வந்த பொழுது அடுத்த வாட்டி மனைவி இங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணட்டும்னு மாமா சொன்னதா அவர் சொன்னார், என் கணவர். அது எப்போ நடக்கும்னு தெரியல. என் மாமியாருக்கு தெரியும், நான் ஒரு பிரதோஷமும் விரதம் இருப்பேன். விரதம் இருந்தபோது போன பிரதோஷத்துல ஒரு ஆசை கேட்டேன், நிறைய நிகழ்ச்சி போயின்னு இருக்கு, நிறைய பேசின்னு இருக்கோமே, என்ன பெரியவா பத்தி மட்டும் வரல, பெரியவா பத்தி மட்டும் ஏன் பேச முடியல. அப்போ கேட்டேன், என்ன பெரியவா ஏதா கோவமா என்ன, ஏன் எனக்கு மட்டும் உங்க நிகழ்ச்சி கொடுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டதுதான். பெரியவா என்ன நினைச்சுட்டார், மாமா இங்க சொன்னார், ஆனா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்ன ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரியும் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு. அதுதான் நான் என் கணவர்கிட்ட சொன்னேன், நம்ம போய் சொல்லவே வேண்டாம், பெரியவா சொன்னதை மாமா கேட்டுட்டார், மாமா ஆசைப்பட்டார்ல அதனால பெரியவாளும் கேட்டுட்டா அப்படின்னு சொல்லி அடுத்த பிரதோஷத்துக்குள்ளேயே என்னோட நிகழ்ச்சி தரேன் அப்படின்னு சொல்லி இங்க என்னை வரவழைச்சிருக்காரு. உண்மையா இங்க எத்தனையோ ஜாம்பவான்கள் இந்த மேடையில பண்ணியிருக்கா. என்னோட கணவர் என் மாமனார் பண்ணதை வச்சு நான் கண்கூடா பார்க்குற விஷயம் என்னன்னா, இங்கே நிகழ்ச்சி பண்ணி இங்கே சுவாமியை பிரார்த்தனை பண்ணி போறவா யாரோட வாழ்க்கையிலையும் கிராஃப் கீழே இறங்கினதே கிடையாது, இறங்கவே இறங்காது. அத்தனை பேருக்கும் மேலே போயிட்டே இருக்கும். நான் நினச்சிட்டேன் ஒருவேளை இன்னிலேருந்து எனக்கும் வாழ்க்கையில் ஏறுமுகமாக தான் இருக்கும். உங்களோட ஆசீர்வாதத்தில், மாமா ஆசீர்வாதத்தில், பெரியவா ஆசீர்வாதத்தில் நிச்சயமாக நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எதுக்கு சொன்னேன், இங்கே பேசுகிற பாக்கியம் பெரியவா கொடுத்தா. அந்த மாதிரி அந்த இடத்துல அவர் வந்தா, அந்த ஒரு நபர் வெளியிலேருந்து வந்தார் பாருங்க, அந்த நபர் வெளியிலேருந்து வந்தோடனே எல்லாரும் சைலண்டா இருந்து, இவா 3 பேரையும் உள்ள கூட்டின்னு வந்த அந்த மனிதர் சொல்றாராம், இவா வந்தா பெரியவாளே வந்த மாதிரி சைலண்டா இருங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஒதுங்கி நிக்கிறா. அந்த வெளியிலேருந்து வந்த அந்த நபர் நேரா ஏதோ கத்திண்டே நடந்து வந்தாராம். நடந்து இந்த அம்மா அப்பா குழந்தை நிக்கிற இடத்துல இப்படி நின்னாராம். அந்த குழந்தைய பார்த்து நின்னாராம். நின்று நேரா அந்த குழந்தையோட 2 கிட்னி இருக்கிற இடத்துல இப்படி கையை வச்சாராம், சட்டைக்குள்ள. அந்த குழந்தை ஒரு டிஷர்ட் போட்டுன்னு இருந்துதான், அந்த டிஷர்ட்குள்ள இப்படி கையை வச்சாராம். வச்சுட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டாராம், வலிக்கிறதா அப்படின்னு கேட்டாராம். அந்த குழந்தை ஆமா ரொம்ப வலிக்கிறது அப்படின்னு சொன்னோடனே அம்மா அப்பா மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டா. அப்போ உடனே உள்ளேருந்து விபூதி எடுத்தாராம். விபூதி எடுத்து அந்த 2 கிட்னி இருக்கிற இடத்துலயும் தடவி விட்டுட்டு அம்மா அப்பா கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் வரதை பார்த்துட்டு சொன்னாலாம், நீ கவலைப்படாத, இங்க வந்துட்டல்ல அவர்கிட்ட விட்டுடு, அவர் எல்லாம் பார்த்துப்பார்,
இன்னியோட உன் கஷ்டம் எல்லாம் போச்சு, நீ எதுக்கு வந்தேன்னு தெரியும். ஆமாம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் அவர்கிட்ட தான் சொல்லிட்டியே, அவனுக்கு ஒன்றும் இருக்காது, போ போ, எல்லாம் க்ஷேமமாக இருப்பேள், போங்கோ அப்படின்னு அதே வார்த்தை அந்த அம்மா அப்பா கேட்ட உடனே, ஆஹா இது என்ன பெரியவாளே சொன்ன மாதிரி இருக்குன்னு எந்த நபர் இவாளை உள்ள விட்டாரோ அவர் இப்போ சொல்றார். அவர் நாவலேருந்து அது வந்துடுத்துனா கவலையே படாத, நீங்க சொன்னது நான் கேட்டேன், அந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, நீங்க கவலையே படாதீங்க, உங்க குழந்தைக்கு எதுவுமே இருக்காதுன்னு மறுபடியும் அவரும் சொன்னாராம். அதை கேட்டு சந்தோஷப்பட்ட அம்மா அப்பா நேரா அங்கேருந்து கிளம்பி நேரா அவ போன இடம் சைல்ட் ட்ரஸ்ட் காமகோட்டி ஹாஸ்பிட்டல் போய் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறா. கொடுத்துட்டு ஆற்றுக்கு வந்தாச்சு. மறுநாள் அந்த அம்மாவுக்கு ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து. மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் நாங்கள் வலசரவாக்கமில் இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல இருக்கோம், டி நகரில் இருக்கோம். நம்ம ஒரு ஏரியா சொல்லுவோம் இல்லையா, இந்த காமாட்சி கோயில் கிட்ட இருக்கோம், இந்த ஏரியா கிட்ட இருக்கோம், நுங்கம்பாக்கம் கிட்ட இருக்கோம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை, உடனடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாராம். டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு அந்த அம்மா கேட்டாலாம். இல்லை நீங்கள் உடனடியாக வரணும், ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் 6 மணிக்கு, ஆல்ரெடி புக் ஆகிடுது, ஆனால் நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு உங்ககிட்ட முக்கியமாக பேசணும். என்ன டாக்டர், என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தா? நீங்கள் என்கிட்ட தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க, உடனடியாக நீங்கள் சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்லி அந்த அம்மா அப்பா பதறி அடிச்சுண்டு 6 மணினா 5:55க்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டாலாம். போயிட்டு நேராக எந்த அம்மா அந்த மகா பெரியவா படம் முன்னாடி நின்று அழுதாலோ அதே பெரியவா முன்னாடி வேண்டி, பெரியவா எதுவும் இருக்கக்கூடாதுப்பா, குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடாதுப்பான்னு வேண்டி நேராக டாக்டர்கிட்ட போனால் டாக்டரோட கையில் 2 பேப்பர் இருந்துதான். ஒரு பேப்பர் என்னென்னா 15 நாள் முன்னாடி எடுத்த ரிப்போர்ட், இன்னொரு பேப்பர் என்னென்னா இப்போ எடுத்த ரிப்போர்ட். நீங்கள் எவ்வளோ எம்ஜி மாத்திரை கொடுத்தேள் அப்படின்னு காலையில் 20 ஈவினிங் 15ன்னு சொல்கிறா. இல்லை மாற்றி காலையில் 35 ஈவினிங் 35 ஏதாவது கொடுத்துட்டேலா அப்படின்னு கேட்டால், இல்லை டாக்டர் காலையில் 20 ஈவினிங் 15ன்னு தான் கொடுத்தேன். அப்போ இது சாத்தியமே இல்லையே அப்படின்னாராம். என்ன டாக்டர் ஆச்சு, எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது டாக்டர், என்னன்னு நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு. நீங்கள் வேற ஏதோ டாக்டரை போய் பார்த்தேளா அப்படின்னு கேட்டாராம். இல்லை டாக்டர் நாங்கள் பார்க்கல, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கோ அப்படின்னு டாக்டர் சொன்னாராம். இது இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் நான் பார்க்காத ஒரு விஷயம்னாராம். என்ன டாக்டர் ஆச்சு குழந்தைக்கு அப்படின்னு கேட்டோடனே, இந்த ப்ரெசன்ட் +++ன்னு இருக்கிறது தோராயமாக 6 மாதத்தில் ப்ரெசன்ட் ++ன்னு ஆகுமா, மறுபடியும் அடுத்த 6 மாதத்தில் ப்ரெசன்ட் +ன்னு ஆகும், அதுக்கடுத்த 6 மாதத்தில் ப்ரெசன்ட்னு ஆகும், அதுக்கடுத்த 6 மாதம் கழிச்சு ஆப்சென்ட். அதனால தான் 2 வருஷம் மருந்து அப்படின்னு சொன்னார். உடனே டாக்டர் கிட்ட கேட்குறா, டாக்டர் என்னன்னு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே டாக்டர் சொன்னாராம், இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் நான் பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, 15 நாளில் எந்த குழந்தைக்கு ப்ரெசன்ட் +++ இருந்ததோ அந்த குழந்தைக்கு ஆப்சென்ட்னு இருக்கு அப்படின்னாராம். டாக்டர் பேச்சு வரல. டாக்டர் அப்போ எந்த டாக்டரை நீங்கள் போய் பார்த்தேன்னு கேட்டேலே, அதற்கு பதில் என்னன்னா, நாங்கள் பார்த்த டாக்டர் காஞ்சி மகா பெரியவா அப்படின்னாலாம் அந்த அம்மா அப்பா. டாக்டர் எழுந்து நின்றுட்டாராம். நின்றுட்டு, பொதுவாக நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் உயிருக்கே ஆபத்துங்கும் போது கடவுளை போய் நீங்கள் சரணடைஞ்சிருங்கோ, வேற வழி இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் உங்கள் கேஸில் கடவுளே உங்களுக்கு பண்ணும் பொழுது நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், உங்கள் பெரியவாளுக்கு சரணம்னு சொல்லி அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை தூக்கி கையில் கொடுத்துட்டு சொன்னாராம், இன்னமே 35 mg வேண்டாம், 2 mg 2 mg காலையில் சாயங்காலம் கொடுங்கோ, அதுவும் நீங்கள் அடுத்த 15 நாள் கொடுங்கோ, அதுவும் ஆப்சென்ட்னு இருந்ததுன்னா 2 மாதம் கழித்து நீங்கள் எடுங்கோ, அந்த ரிப்போர்ட்டில் ஆப்சென்ட்னு இருந்ததுன்னா அதுவும் உங்கள் காஞ்சி மகான் பண்ணிவிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை, அது தெய்வ குழந்தை மகா பெரியவா, இன்னும் நானும் அந்த மகா பெரியவான்னு நீங்கள் சொல்கிறவருக்கு நானும் அடிமை ஆயிடுவேன், இன்னுமே நானும் நம்புவேன் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அந்த அம்மா அப்பா மறுபடியும் உடனே அந்த அப்பா அம்மா நேராக எந்த ஃபார்மசியில் அந்த அப்பா அந்த பெரியவாளை பார்த்து என்ன அழ வச்சிட்டியே அப்படின்னு சொன்ன அப்பா, பெரியவா இன்னைக்கு உங்கள் முன்னாடி சிரிக்கிறேனே பெரியவா, இதுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் போராது பெரியவா அப்படின்னு ஃபார்மசியில் அப்பா அழறாராம்.
அம்மா அந்த படத்துக்கு முன்னாடி நின்று முட்டி போட்டுண்டு கதறி அழுதாளாம். என்னோட குழந்தை என்னை விட்டு போயிடும்னு நினைச்சேன், எனக்கு உயிர் பிச்சை என் குழந்தைக்கு கொடுத்தியே, உனக்கு இன்னமே வாழ்நாள் முழுக்க நாங்கள் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துலேருந்து கிளம்பும் பொழுது அந்த அம்மா அப்பா பெரியவா முன்னாடி நின்று சத்தியம் பண்ணாலாம், எந்த குழந்தைக்கு மறு ஜென்மம்னு உனக்கு கொடுத்தியோ, எப்படி எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தியோ, இதே அம்மா அப்பா உன்னை ஒரு மாசமும் காஞ்சிபுரத்துக்கு உன் மடத்துக்கு உன்னை தரிசனம் பண்ணுவோம் பெரியவா அப்படின்னு சத்தியம் பண்ணி இன்னி வரைக்கும் அவ போயிட்டு இருக்கா. மாசம் காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்காளாம். இப்போ அது மட்டும் இல்லாம நேரா அந்த மருந்து கொடுக்குறா. டாக்டர் சொன்ன மாதிரி 15 நாள் 2 மாசம் கழிச்சு டெஸ்ட் எடுக்கிறா. டெஸ்ட் எடுத்து பார்த்தா மறுபடியும் ரிப்போர்ட்ல ஆப்சென்ட் அப்படின்னு வந்துதான். அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அந்த டாக்டர் சொன்னாராம், என்னோட பேரு டாக்டர் சாய்ராம், எனக்கே ஒரு மகான் பேரு, ஆனா நீங்க சொன்னீங்களே காஞ்சி மகா பெரியவர்னு, அவருக்கு மேல ஒரு வைத்தியர் வேண்டான்னு எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுது. இந்த காமக்கோட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை வர வச்சதும் அவர் தான். இத்தனை நாள் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து என் பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஆனா இனிமேல் அந்த மகானை நான் வணங்குவேன், என்னோட பக்தர்கள் கிட்டையும் நான் சொல்லுவேன், அவர் ஒரு அற்புதமான மகான், வைத்தியருக்கெல்லாம் வைத்தியர் காஞ்சி மகான், ஜோதிடருக்கெல்லாம் ஜோதிடர் காஞ்சி மகான். மக்களுக்கு ஒரு மனசார பெரியவா அப்படின்னு கூப்பிட்டா அவர் ஓடி வருவார். இனிமே என் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நான் என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அன்னிலிருந்து அந்த குழந்தைக்கு இன்னி வரைக்கும் ஆப்சென்ட், அந்த வியாதி அந்த குழந்தைக்கு வந்ததே இல்லை. அந்த அம்மா அப்பா சத்தியம் பண்ண மாதிரி தினம் அவளுடைய வாழ்க்கையே அடுத்த தலைமுறைக்கு நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணி சுவாமிக்காகவே அவளுடைய வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கா. மாசம் மடத்துக்கு போயின்னு இருக்கா. இத்தனை சொன்னேனே அந்த குழந்தை அவஸ்தைப்பட்டது அப்படின்னு. அந்த குழந்தை வேற யாருமே இல்லை, இந்த குழந்தை தான். எந்த அம்மா அப்பா கஷ்டப்பட்டான்னு சொன்னோம், அது நானும் என்னுடைய கணவரும். அழாத நாள் இல்லை. எத்தனை மகானை பார்க்கவே போக மாட்டோம். ஆனா அவர் எப்படி என்ன நீ பார்க்கணும்னு எங்களை இழுத்துட்டு இன்னைக்கும் என்ன வேலை இருந்தாலும் இல்லை, அவருக்காக அவரை பத்தி பேசணும், அடுத்த தலைமுறைக்கு இது கொண்டு போகணும். இவங்கிட்ட சொல்லுவோம், சனாதன தர்மம்னு நிலைநாட்டுவதற்காக அந்த மகான் அவதரிச்சிருக்கார் அப்படின்னா அதை நீ அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும்டா அப்படின்னு சொல்லி தருவோம். இன்னைக்கு அந்த குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கார் அப்படின்னா அவருடைய நாமத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டாமா? ஒண்ணுமே பண்ணாத எங்களை ஒரு மாசம் மடத்துக்கு இழுத்துட்டார் அப்படின்னா உங்களை மாதிரி பக்தியோட இருக்கிறவாளுக்கு அவர் எவ்வளோ பண்ணுவார். சத்தியமாக பண்ணிண்டே இருப்பார். அதுக்கு குறைவே கிடையாது. நம்பிக்கை மட்டுமே இருந்தால் போரும். கூப்பிட்ட குரலுக்கு அந்த மகான் ஓடி வருவார். அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுங்கோ, அந்த மகானை நம்பு அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கோ. நம்புடா, தினம் நாமஸ்மரணை பண்ணுன்னு சொல்லி கொடுங்கோ. எங்க வெளியில போட்டும், மாலுக்கு போட்டும், தேட்டருக்கு போகட்டும், ஆனா முதல்ல பகவான் நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லி கொடுங்க. பிள்ளையார பார்த்தா தோப்புக்கரணம் போடுன்னு சொல்லி கொடுங்க. அன்னதானம் பண்ணுன்னு சொல்லி கொடுங்க. கோவிலுக்கு போய் பகவானுக்கு தட்சிணை போடுன்னு சொல்லி கொடுங்க. நம்ம சொல்லி கொடுத்துன்னு இருந்தா எத்தனையோ பேர் சனாதன தர்மம் அழிஞ்சு போயிடும்னு சொல்றா. சத்தியமா இல்ல. இந்த மாதிரி பக்தர்கள் இருக்கும் வரை சனாதன தர்மம் அழியாது. இது சத்தியம். அதற்கு நம்ம எல்லாம் உதாரணம். நம்ம அடுத்த தலைமுறை அதை நிச்சயமாக பண்ணணும். அது நம்ம கையில இருக்கு. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். மிச்சதெல்லாம் அவர் பார்த்து பாருன்னு சொல்லி எனக்கு முடிக்கிறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் முடிக்கணும் என்றது கட்டாயம்னால உங்கள் அனைவருடைய சார்பிலும் மகாபெரிவாளுக்கு கோடான கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாகியமும் மன நிம்மதியும் தொழில் அபிவிருத்தியும் குடும்ப க்ஷேமத்தையும் என்றென்றும் பெரியவா அருள வேண்டும் என்று பிரார்த்தனையோடு பிரிய மனமே இல்லாமல் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம். பெரியவா சரணம்.
பெரியவா சரணம். அதாவது கிளைமேக்ஸில் நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் குழந்தை அப்படிங்கிறத வந்து சொல்லும் பொழுது நம்மளை அறியாமல் எல்லாருக்கும் கண்ணில் ஜலம் வந்தது. எனக்கு தெரியும் இந்த சரணாலயத்தில் எத்தனையோ பேருக்கு பெரியவா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி அவளை காப்பாற்றிருக்கான்னு எங்களுக்கு தெரியும். எங்களை நித்தமும் மகாபிரிவா வழியில் ஆஷின் போயின்னு இருக்க மாமாக்கும் தெரியும். அப்படி மாமா சொல்லுவா, உனக்கு கஷ்டம்னா பிரிவான்னு கிடையாது, இந்த மாதிரின்னு உன் இஷ்டம் கஷ்டம் நஷ்டம் சொத்து எல்லாமே அவர் தான். நீ ஒரு மனநிலைக்கு வரும் பொழுது அவரை தவிர யாரும் இல்லைன்னு நினைக்கும் பொழுது உன்னோட எப்பயுமே அவர் வந்து வழி நடத்தின்னு இருப்பா அப்படின்வா. என்னுடைய அனுபவம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே பெரியவாளை தெரியும். நம்ம பாட்டில் எல்லாத்துலேயுமே பெரியவா ஃபோட்டோ இருக்கும். அவர் முதல் ஷெல்ஃபில் இருப்பாரா, செகண்ட் ஷெல்ஃபில் இருப்பாரா, தேர்ட் ஷெல்ஃபில் இருப்பாரான்றது அவாவாளோடது பொறுத்து. ஆனால் இதயம் என்கின்ற அந்த ஷெல்ஃபில் வச்சுக்கணுங்கிறது தான் மாமாட்ட கற்றுண்டது. அதான் செல்ஃபில், அதான் சொல்கிறேன், இதயம் என்கின்ற அந்த செல்ஃபில் வச்சுக்கணுன்றது தான் மாமா சொல்லி கொடுக்குறது. ஷெல்ஃபில் வச்சுக்க, உனக்குள்ளே வச்சுக்கோங்கிறது தான் மாமா. தட் த ஹோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாமாவோட இங்கே சரணாலயத்தில் வந்து இருக்கும்பொழுது இந்த பக்தியோட அந்த மேம்பாட்டுக்கள் நம்ம கற்றுக்குறோம். அந்த மாதிரி இன்னைக்கு அத்தனை அழகாக உருகி உருகி அதை ரொம்ப நயமாக அற்புதமாக சொல்லினா, அவள் வந்து வீரமணி ராஜுவாத் மருமகள்னு சொல்கிறதுல வந்து அது 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 ஒரு பெரிய பாக்கியம்தான். அவள் மாமியாரை பற்றின பெருமை, மாமனார் பற்றின பெருமை, கணவனை பற்றிய பெருமை, தாய் தந்தையரை பற்றிய பெருமை எவ்வளோ அழகாக அந்த குழந்தை சொல்லியிருக்கான்னா, அது தட்ஸ் வாட் மாமா வாண்டட். இந்த ஜென்ரேஷனை தாண்டி பெரியவா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா அப்படிங்கிறதுக்கு பெரியவா யாரை அந்த டாபிக் பேச வைக்கணுங்கிறது கொடுத்துருக்கா, என்ன டாபிக் அவர் பேசணுங்கிறதும் பெரியவா சொல்லியிருக்கா. ஸோ இது எதுதான் அவர் சொன்னா பார்த்தீங்களா, பெரியவா நினச்சானா மாமா அதை கரெக்டாக சொல்கிறாங்கிறது மாதிரி யார் அந்த விஷயத்த சொன்னால் அது கரெக்டாக போய் மனசில் போய் படுமோ அவளை வச்சு பெரியவா இந்த விஷயத்த நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்கா. இந்த பக்தி எல்லாருக்கும் போகணும். யூடியூப் சேனலில் நம்மளோட இது பதிவாயிருக்கு. நீங்கள் எல்லாருமே மகாபிரிவா குரு பூஜா மிராக்கிள்ஸ் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோவை யூ கேன் ஷேர் இட் டு ஆஸ் மெனி பீப்புள் ஆஸ் பாசிபிள். ஸோ தட் நிறைய ஜென்ரேஷனில் இருக்கா எல்லாரும் இதை கேட்டு இந்த பெரிவாளுடைய பாதையில் மாமாவுடன் இணைந்து தொடர்ந்து நடப்போம். மகாபிரிவா சரணம். மாமா வந்து வரும் அடுத்த மார்கழி மாதத்துக்கு உன்னை இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. என்ன தலைப்புங்கிறத சொல்கிறேன்ட்டு. அதுக்கு நடுவில் பெரியவா என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் மார்கழி மாதம் அவளுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டா. மாமா ஒரு நிமிஷம். சரிப்பா. பெரியவா ஒரே நிமிஷம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. பெரியவாளுடைய பேரருள் பெற்ற அந்த குழந்தைக்கு முதல்ல ஒரு பிரசாதத்தை கொடுத்துருவோம். வாக்குட்டி கவிதா அதுவா பேர் குட்டியும் जय जय देवी दुर्गा देवी चरणम. जय जय देवी दुर्गा देवी चरणम. துர்க்கை அம்மனை துய்த்தால் என்னும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயாம் அவளின் தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் ஓடும், சர்வ மங்களம் கூடும். அம்மா ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றியிலே குங்கும பொட்டும், வெற்றி பாதையை காட்டும். 1000 கண்கள் உடையவளே, ஆதிசக்தி அவள் பெரியவளே.
ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே அம்மா தாய் போல் நம்மை காப்பவளே அம்மா ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சூலம் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சூலம் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்து மேல் அவள் வீற்றிருப்பாள் திங்களை முனிமேல் சூடிடுவாள் மங்கள வாழ்வு தந்திடுவாள் மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் கண்ணியும் அவளே அம்மா ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம். கலைமாமணி வீரமணி ராஜு அவர்களின் பேரன் என்பதை அழகா ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சௌமியா, இப்படி ஒரு மாணிக்கத்தை நீயும் அபிஷேகம் பெற்றெடுத்ததற்கு அம்பாளுடைய பிரசாதம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.